கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்போ பார்க்க இருக்கிற செய்தியானது தி ஜாய்ஃபுல் ஹோப் ஆஃப் த ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை. இது பாகம் 5வது பாகம். ஏற்கனவே 4 வாரங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். இது 5வது வாரமா இருக்கிறது. பாகம் 5, உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை, பாகம் 5. இப்ப இதற்கான வேத வசனம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எரேமியா 31 15, 16, 17. அங்க என்ன சொல்றாருன்னா, ராமாவிலே ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இங்க வசனம் ராமாவிலே கூக்குரல் கேட்கப்படுகிறது. பிள்ளைகள் இல்லாதனால அழுகிறாள்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் எங்க நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயுல நிறைவேறிருக்கு. 2:16 18 வரைக்கும் பார்க்கும்போது, அந்த ஏரோது ராஜா பிள்ளை கொலை செய்யறான் இல்லைங்களா? அப்ப ம். அந்த இடத்துல அந்த காரியங்கள்லாம் நிறைவேறி இருக்கிறது. இப்ப அங்க சொல்லும்போது 18 சொல்றார். 2:18 எரேமியா தீர்க்கதரிசியில உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று அப்பொழுதே நிறைவேறிற்று. நாம பார்க்கிறோம். இப்ப இந்த காரியம் அப்பொழுது நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம அந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கிறோம். இப்ப அந்த வசனத்துல, அந்த தீர்க்க தரிசன வசனத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. மரித்தோருக்கான ஒரு துக்கம் இருக்கிறது. மரித்தோர் உண்மை நிகழ்காவை மரித்தோருக்கான துக்கம்னா இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காரியம் தான். நாம நேசிக்கிறவர்கள் நம்ம விட்டு பிரிந்து போகும்போது நிச்சயமா அவர்களுக்காக ஒரு துக்கம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. அதே போல இங்க ராகில் தன் பிள்ளைகளுக்கா அல்லது பிள்ளை இல்லாதனால துக்கப்படுகிறார்னு தீர்க்கதரிசி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல மரித்தோர் உண்மை நிகழ்வாகவே மரித்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் ஜீவன் நற்றவர்களா இருக்கிறாங்க, உண்மையை மரித்திருக்கிறாங்க. நம்மோடு பேசிக் கொண்டிருந்தவங்க இனி நம்ம கூட பேச மாட்டாங்க. நம்மோட வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இனி நம்மோடு இருக்க மாட்டாங்க. அப்ப உண்மை நிகழ்வா மரித்திருக்கிறார்கள், ஜீவன் நற்று போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற காரியம் இதுக்குள்ள அடங்கியிருக்கிறது. அதே போல அவர்கள் அளிக்கப்படக்கூடிய ஆறுதலின் தன்மை அந்த தீர்க்க தரிசனம் விவரிக்கப்படுகிறது இல்லையா? அழாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் தன்மை விவரிக்கப்படுகிறது. நாம் நேசிக்கிறவர்கள் மரிக்கும் போது சத்ருவின் தேசத்தில் இருக்கிறார்கள். இப்ப மரித்தவர்கள் எங்க இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது? சத்ருவின் தேசத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல தங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்க பிரயாசப்படுகிற பெற்றோர்களின் உழைப்பு வீணாய் போவதில்லை. உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. அதே போல 6வது பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் அப்படிங்கிறப்போ தங்கள் எல்லைகளுக்குள்ள, அதாவது தங்கள் குடும்ப வட்டத்திற்குள்ள திரும்ப வருவாங்க, உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு காரியம், ஒரு நம்பிக்கை இங்க கொடுக்கப்படுகிறது. திரும்பி வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அங்க கொடுக்கப்படுகிறது. அப்ப இதெல்லாம் சொல்றது யாரு? கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? இப்ப கர்த்தர் சொல்லுகிறார்னா கர்த்தரோட வார்த்தை உடைக்க முடியாத தேவ வார்த்தையா இருக்கு. நிச்சயமா அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப மரித்தோருக்கான துக்கம் அப்படிங்கிறப்ப இது எல்லாருக்குமே இருக்கு. சர்வ சிருஷ்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. நம்ம விட்டு பிரியும் போது எல்லாருக்குமே அந்த துக்கம் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல மரித்தோர் உண்மை மரித்திருக்கலாம் அப்படிங்கிறப்போ மரணம் அப்படிங்கிறது ஜீவன் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலையா இருக்குது. மரித்தவர்கள் ஒன்றும் அறியாதவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா சங்கீதத்தில் படிக்கும்போது அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், ஆனால் அவன் யோசனைகள் அழிந்து போகும். மரித்த நிலையில இருக்கிறவர்களுக்கு யோசனைகள் எதுவுமே கிடையாது, ஆவி பிரிஞ்சு போயிருது அப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கமா பார்த்துருக்கிறோம். அதனால இப்ப நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை. அதே போல ஆறுதலின் தன்மை விவரிக்கப்படுகிறது. ஏன்னா உயிர்த்தெழுதுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. திரும்பி வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. வேதவசனம் சொல்றார், மரித்தோர் உயிர்த்தெழவிட்டா கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. இப்ப கிறிஸ்து மரித்தோர் எழுந்திருக்கிறதுனால நிச்சயமா நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்க இருக்குது அப்படிங்கிறத நாம அந்த காரியங்கள் மூலம் விவரமா பார்த்தோம்.
அதே போல நாம் நேசிக்கிறவர்கள் மரித்த பிறகு எங்க இருக்கிறாங்க? சத்துருவின் தேசத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சத்துருவின் தேசத்துல மரண நிலையிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதே போல உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, தங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்க பிரயாசப்படுகிற பெற்றோரின் உழைப்பு நிச்சயமா வீணா போகாது. அவ எந்த கேரக்டர் அவர்கள் வளர்த்துருக்கிறாங்களோ அதே கேரக்டர்ல அதே இயல்புகளை உயிர்த்தெழுந்து வரும்போது வருவாங்க. அப்ப உன்னுடைய வளர்ப்பு சரியா எப்படி இருக்குதோ அதே போல அவர்கள் வருவார்கள் அப்படிங்கிற காரியங்களை குறித்து இங்க சொல்லப்படுகிறதை நாம பார்ப்போம். அதே போல 6வது பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவாங்க. எங்க திரும்பி வருவாங்க? தங்கள் தேசத்துக்கு இல்லையா? எப்போ வருவாங்க? வருங்காலத்துல வருவாங்க. உயிர்த்தெழுந்த காலத்துல வருவாங்க. எங்கே வருவாங்கன்னு சொல்லப்படுகிறது? தங்கள் எல்லைக்குள்ளே, தங்கள் குடும்ப வட்டத்திற்குள்ளே நிச்சயமாக நம்மோடு இருந்தவர்கள் மரித்த நிலையில இருந்து நம்முடைய குடும்ப வட்டத்துக்குள்ளே திரும்ப வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு அங்க சொல்லப்படக்கூடியதா இருக்குது. இந்த நம்பிக்கையெல்லாம் எதுல இருக்குது? இதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிற காரியத்துல தான் இருக்குது. இதெல்லாம் யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? இந்த வசனங்கள் தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்றதுனால நிச்சயமாகவே இது நிறைவேறும். இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இது உடைக்க முடியாத தேவனுடைய வார்த்தை. நிச்சயமா நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு தேவ வார்த்தையா இருக்கிறது. இப்ப 6 காரியங்கள் முடிச்சு இப்ப 7வதா இந்த காரியங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இதுல நாம தொடர்ந்து அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மரண நித்திரையிலிருந்து நிச்சயமாக எல்லாம் எரிஞ்சு வருவாங்க. உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல கண்ணீர் விடுவது பலகீனம் இல்லை அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம விளக்கமாக நாம பார்த்தோம். அதே போல மரித்தோரை நித்திரை செய்கிறார்கள் என்று வேத வசனங்கள் சொல்லுது. நித்திரைக்கு ஒப்பாக சொல்லப்படுது. ஏன் நித்திரைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமா நித்திரையில் இருக்க எப்படி எழுந்து வருவார்களோ அதே போல மரித்த நிலையில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துக்குள் எல்லாரும் எழுந்து வருவாங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் எழுந்து வருவார்கள் அப்படிங்கிறதுனால அதை நித்திரைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அது லாசருடைய மரணத்துல நித்திரைக்கு ஒப்பிட்டு இயேசுவாக சொல்லுகிறார் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நித்திரை என்ற உருவகத்தை ஏன் அவர் உபயோகித்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மரணத்துக்குள் சென்றவர்கள் நிச்சயமா நிர்மூலமாக்கப்படல, அழிந்து போகல. அவருடைய சரீரம் தான் அழிந்து போச்சே ஒழிய மற்றபடி அவர்கள் சோல்ல காக்கப்படுகிறது. இப்ப அவர்கள் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. சிறிது காலத்துக்கு தீமையின் அனுபவத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நிவாரணமாகவும் இந்த மரண நிலை இருக்கிறது. ஆகையினால் மறுபடியும் திரும்பி வருவார்கள் அப்படிங்கிறதுனால நித்திரை இந்த உருவத்தை அங்க பயன்படுத்தி இருக்கிறாரு. அதான் முற்றிலும் இனி எழுந்து வராதபடி நிர்மூலமாக்கப்படலைன்னா என்ன அர்த்தம்? இனிமே அவர்களுக்கு எந்த ஒரு காரியமே கிடையாது, உயிர்த்தெழுதலே கிடையாது, முற்றிலும் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற நிலைக்கு அவங்க செல்லல. மறுபடியும் திரும்ப வருவார்கள் அப்படிங்கிறனால்தான் நித்திரை அப்படிங்கிற உருவத்தை யேசுவா கிறிஸ்து அங்க பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல சத்ருவின் தேசத்துல திரும்பி வருவாங்க மரண நித்திரையிலிருந்து. ஏன்னா சத்ருவின் தேசங்கிறது மரணத்துக்கு அதிகாரியாகி யாரா இருக்கா? பிசாசா இருக்கிறார். அப்ப அது சத்ருவின் தேசமா, மரண நிலைங்கிறது சத்ருவின் தேசமா இருக்குது. அந்த சத்ருவின் தேசத்தில் திரும்பி வருவார்கள் அப்படிங்கிற ஒரு எழுப்புதல் நம்பிக்கை இருக்குது. இப்ப 2 காரியங்கள் முற்றிலுமா அழிக்கப்படல, எழுப்புதல் இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் யெஷுவா கிறிஸ்து அதை நித்திரை என்று உபயோகித்தார் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். சரி. அப்போ இன்னும் உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்கள்லாம் எங்கெங்க அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் நாம ஏற்கனவே நாம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நாம படிக்க போறது என்னன்னா 54 அப்போ சில 17, 30, 31 இல்லைங்களா? ஏன்னா உயிர்த்தெழுதல் குறித்த காரியங்களை தேவன் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். தம்முடைய வார்த்தையின் மூலமாக சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த காரியங்களை எல்லாம் இப்ப பார்த்துக்கிட்டு அது கர்த்தரோட வார்த்தை நிச்சயமா நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக நாம இப்ப அந்த காரியங்களை எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இப்போ நாம இதிலிருந்து தொடரலாம். ஏற்கனவே நாம யோவான் 49, 50 அந்த காரியங்கள் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னும் இப்ப நாம பார்க்க இருக்கிறது அப்போஸ்தலர் 17ல 30, 31 இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அறியாமை அறியாமை உள்ள காலத்தை தேவன் படிக்கணும். காணாதவர் இருந்தார்.
இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனைக் கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். இப்ப அந்நிய காலங்களிலே இல்ல தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்ப ஒரு நாளை குறிச்சிருக்கிறார். இப்ப நாளில எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ இதுவரைக்கும் இதுக்கு முன்னால் இருந்த காலங்கள்லாம் தேவன் அறியாதவர் போல இருக்கிறார். ஆனா அந்த குறித்த காலத்தை ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த குறித்த காலத்துல எல்லாரும் மனம் திரும்பணும், மனம் திரும்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் எல்லாருக்கும் அவர் கட்டளை இடுகிறார் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இப்ப மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அப்படிங்கிறப்போ அவர்கள் என்ன பண்ணோம்? அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள்லாம் அறிவிக்கப்படணும் இல்லையா? அப்பதான் விசுவாசம் வரும். அப்போ உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்கு சத்திய காரியங்கள் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ காரியங்கள் விளங்க பண்ணக்கூடியதா இருக்குது. அப்ப விசுவாசம் வருகிறது. விசுவாசத்தை மனதளவில் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே ஒரு நம்பிக்கை வருகிறது. அப்ப இந்த காரியங்கள்லாம் வரும்போது அறிவு வரக்கூடியதா இருக்குது. அந்த அறிவு வரும்போது தான் அவர்களுக்கு புரிதல் வரும். அப்ப எவ்வளோ ஜனங்கள் கிறிஸ்துவ அறியாதவர்களும் மரித்து போயிருக்கிறாங்க. தேவ நியமத்திற்கு அந்த ஏற்ற காலத்தில் அவர் உயிரோடு வரும்போது அவர்களுக்கு இந்த அறிவு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவை குறித்து தேவனை குறித்த அந்த அறிவு கொடுக்கப்படுகிறது. அந்த அறிவு வரும்போது தான் அவர்களுக்கு என்ன மனதளவில் ஏற்றுக்கொள்ளும்போது அவர்களுக்கு விசுவாசம் வருது. அப்ப புரிதல் வருது. அப்ப அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளும் போது அநேக பல சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை தெளிவடையும் போது தான் அந்த அவர்களுடைய விசுவாசம் என்ன பண்ணுது? உறுதிப்படக்கூடியதாக இருக்குது. இந்த காலத்துல அதேதான். முதல்ல எடுத்தோடனே நம்ம சத்தியத்துக்கு வந்துட்டோமா? இல்ல. சத்திய வசனங்களை கேள்விப்படும் போது அது நம்முடைய பாவங்களை போக்கும் பரிகாரியாக இயேசு இருக்கிறாரு, நமக்காக மரித்திருக்கிறார் இந்த காரியங்களை கேள்விப்படும் போது அப்ப நாம அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். விசுவாசிக்கும் போது தேவன் நம்மை நியாயமானவர்களாக கருதுகிறாரு. அப்ப விசுவாசம் அதிகமாகும் போது இன்னும் அதிகமான சத்திய காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அறிவு வரும்போது பல கேள்விகள் வருது. கேள்விகள் வரும்போது அதற்கு தேவையான பதில்கள் நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய விசுவாசம் அங்க என்ன பண்ணுது? உறுதிப்படக்கூடியதா இருக்கிறது. அப்போ விசுவாச உறுதியை நமக்கு உரியதாக ஆக்கி கொள்ளும் போது அங்கே அடுத்து என்ன வருது? கிரியை வருது. நம்மளுக்கு விசுவாசத்தை கிரியினால நம்ம காண்பிக்கிறோம். கிரியை வருகிறது. அப்ப அதன் அடிப்படையில தான் என்னது? நியாய தீர்ப்பு வரக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் அங்கே எதிர்காலத்துல வரும்போது எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்கு சத்திய காரியங்கள் போதிக்கப்படக்கூடியதா இருக்குது. அதை புரிந்து கொள்வதற்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. புரிந்து கொள்ளுகிறார்கள். எழக்கூடிய சந்தேகங்கள் நீக்கப்படும் போது விசுவாசத்துல உறுதி வரக்கூடியதா இருக்குது. விசுவாசம் உறுதி வரும்போது தங்களுடைய கிரியைகளை அதை காண்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். தங்களுடைய கிரியைகளை காண்பிக்க ஆரம்பிக்கும் போது அதன் அடிப்படையில் அவர்களுக்கு என்னது? நியாய தீர்ப்பு வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் நிறைவேறுவதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார் இல்லையா? அது தொடர்ந்து 31 போடும்போது மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்ந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். இப்ப யெசுவாசு மரித்தோர் உயிர்த்தெழுந்து வந்ததுனால எல்லா மக்களும் அவருக்குள்ள உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குது. இப்ப இதற்கு ஆதாரமா தான் லாசருவை எல்லாம் உயிர்த்தெழ வச்சாரு. மாம்சத்துல இருக்கும்போது லாசர்லாம் உயிர்த்தெழ வச்சு இந்த இதெல்லாம் உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்பதை அங்கெல்லாம் காண்பித்தார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா? அப்போ யெசுவாச உயிர்த்தெழுந்த அடிப்படையில தான் எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? உயிர்த்தெழுதல் கிடைக்கக்கூடியதா இருக்குது. அதற்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். அந்த நாள் எது? மில்லினியல் யுகமா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்ளுகிறோம் சொல்லி அதுதான் மில்லினியல் யுகம். அந்த மில்லினியல் யுகம் அப்படிங்கிறப்ப உயிர்த்தெழுதலுக்கான ஒரு நாளும் இருக்கிறது, நியாய தீர்ப்புக்கான ஒரு நாளும் இருக்கிறது, எல்லாத்தையும் படிப்பித்து இழந்து போனதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாகவும் இருக்கிறது. மனுமக்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயம் கிறிஸ்து மனவாட்டி அரசாட்சி பண்ணக்கூடிய அந்த மில்லினியல் யுக நாளாக அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேத வசனங்கள் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். அந்த நாளை தான் சொல்றாரு. நியாய தீர்ப்பு அப்படின்னு உடனே அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? நினைக்குவாங்க
அந்த தீர்ப்பு தான் அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. மோட்சத்துக்கு போவோம், நரகத்துக்கு போவோம், தீர்ப்பு தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா நியாய தீர்ப்பு பூமியில நடக்கும்போது பூச்சக்கரத்து குதிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற காரியத்துல அவர்கள் உணர்றதில்ல. அப்ப நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அங்கே 4 காரியங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நியாய தீர்ப்பு அப்படிங்கிற பகுதிகள்லாம் படிச்சிருக்கிறோம். போதித்தல் இருக்கிறது, சோதித்தல் இருக்கிறது, அதே போல சீர்திருத்தலுக்காக வேண்டி சிக்ஷித்தல் இருக்கிறது. கடைசியாக தான் அந்த தீர்ப்பு அப்படிங்கிற காரியம் வரக்கூடியதா இருக்குது. அதாவது எல்லாரும் பூரணத்தை அடைந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு வரக்கூடிய பரீட்சையில அந்த முடிவுல நிச்சயம் தகுதியானவர்களா தகுதியற்றவர்களா அப்படிங்கிற அந்த தீர்ப்பு இறுதியிலே வரக்கூடியதா இருக்குது. இப்ப நியாய தீர்ப்பு அப்படிங்கிறப்போ 1000 வருடம் முழுக்க நிறைவேறக்கூடிய நடைபெறக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஒருவேளை நியாய தீர்ப்பை குறித்த காரியங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டாக்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல அவர்களுக்கு நாம அனுப்பி வைக்கலாம். 9626654934 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டா அவங்களுக்கு தேவையான ஒத்தாசைகள் கொடுத்து நாம படிப்பதற்கு உதவிகரமாக தேவையானதை நாங்கள் அனுப்பி வைக்க ஆயத்தமா இருக்கிறோம். நியாய தீர்ப்பை குறித்து விவரமாக அறிவை விரும்புபவர்களுக்கு இதை தொடர்ந்து இந்த நம்பரை நீங்க என்ன பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம். சரி, அடுத்ததா நாம பார்த்தோம்னா உயிர்த்தெழுதலுக்கான காரியங்களை கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்கள் சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 3ல 19, 20, 21. அப்போஸ்தலர் 3ல 19, 20, 21 அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அறியும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இங்க நாம கவனிக்க வேண்டியது இளைப்பாறுதலில் காலங்கள் வரும்படிக்குன்னு சொல்றாரு இல்லையா? கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதல் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்டு யெஷுவா கிறிஸ்துவை அவர்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். யெஷுவா கிறிஸ்துவ குறித்து வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு தாம் நியமித்த மனுஷனை கொண்டு நியாய தீர்ப்பு செய்வான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப யெஷுவா கிறிஸ்துவை தான் அங்க குறித்து வைத்திருக்கிறார், நியாய தீர்ப்பு என்று குறித்து வைத்திருக்கிறாரு. அப்ப இளைப்பாறுதல் காலங்கள் வரும். அந்த இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்போதுதான் அவர் யெஷுவா கிறிஸ்துவை உலகத்திலே அனுப்புறாரு சொல்லி அங்க சொன்னதை பார்க்கிறோம். இப்ப அந்த காலகட்டத்தில் பாவங்கள்லாம் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்ப விசுவாச 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது கிறிஸ்துவ உலக மக்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர் பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும், மனம் திரும்புவாங்க, அறிந்து கொள்வார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அதே போல தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேற தீரும் காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த காலங்களை குறித்த உயிர்த்தெழுதலின் காலங்களை குறித்து பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. அந்த எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறார். நிறைவேறி தீரும் காலங்கள் சொல்றாரு. இப்ப இந்த 2 வார்த்தை இளைப்பாறுதலின் காலங்கள், நிறைவேறி தீரும் காலங்கள், இந்த 2 வார்த்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் அது ஆங்கிலத்துல இளைப்பாறுதலின் காலங்கள் சொல்லும்போது ரெஃப்ரெஷிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெஃப்ரெஷிங் அதுக்குள்ள கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா அனாப்சுக்சிஸ்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அனாப்சுக்சிஸ் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்லி ரெக்கவரி ஆஃப் பிரீத், மூச்சை மறுபடியும் ரெக்கவரி பண்றது, மூச்சு காத்தை மறுபடியும் ரெக்கவரி பண்றது இல்லையா? அதான் அதற்கு அர்த்தம். அதான் என்னது இளைப்பாறுதலின் காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது மூச்சு காத்து மறுபடியும் ரெக்கவரி ஆகுதுன்னா அது என்ன அர்த்தம்? மனிதர்கள் மறுபடியும் உயிரோட வர்றாங்க இல்லையா? அப்ப உயிரற்ற நிலை எப்படி போகுது? மூச்சு காத்து எடுபட்டு போயிருது. மூச்சு காத்து எடுபட்டு சுவாசிக்கிற தத்துவம் எடுபட்டு போயிருது. சுவாசிக்கிறதுல எடுபட்டு போட்டதுனால சரீரம் தனியா பிரிஞ்சு போயிருது, ஆவி தனியா பிரிஞ்சு போயிருது இல்ல? ரெண்டும் சேர்ந்து இயங்கும் போது அது சோல், ஆத்மா என்று நம்ம படிக்கிறோம். தேவன் ஜீவ சுவாச அவன் ஆசையில ஊதினா அவன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்ல? ஜீவ ஆத்மா அப்படி எப்போ வருது? சரீரமும் சுவாசிக்க தத்துவமும் சேர்ந்து இயங்கும் போது சோலா இருக்குது.
அப்ப அந்த சுவாசிக்க தத்துவம் எடுபட்டு போச்சு, சரியா பிரிக்கப்பட்டு போயாச்சுன்னா அதுதான் மரண நிலையா இருக்குது. இப்ப இங்க என்ன சொல்றாரு, இளைப்பாறுதலின் காலங்கள் அப்படிங்கிறப்போ ப்ராப்பர்லி ரெக்கவரி ஆஃப் பிரீத், இழந்து போன அந்த மூச்சு மறுபடியும் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் உயிர் வருது. அப்ப உயிர்த்தெழுதலின் காலங்கள் என்று எனக்கு சொல்றாரு. இளைப்பாறுதல் காலங்கள் அப்படிங்கிறத உயிர்த்தெழுதலின் காலங்கள் வரும்படிக்கு யெஷுவா கிறிஸ்துவை அங்கே அனுப்புறாரு என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாரோட வாக்கினாலும் உரைத்தவர் நிறைவேறி தேரணும் இல்லையா? இப்ப நிறைவேறி தீரும் காலங்கள் அப்படிங்கிற அந்த காரியங்கள் ஆங்கிலத்துல என்ன சொல்லப்படுது, ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான கிரேக்க வார்த்தை அப்போகட்டாஸ்டசிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதற்கான அர்த்தம் பார்த்தோம்னா ரீகன்ஸ்டிடியூஷன், ரெஸ்டிடியூஷன், திரும்ப கொடுத்தல் அல்லது மறுசீரமைத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அது. மறுபடியும் சீரமைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்லது மறுபடியும் திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? அப்ப இதை நம்ம எப்படி படிக்கணும், திரும்ப கொடுத்தலின் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? ஆதாம் எதெல்லாம் இழந்தான், ஜீவனை இழந்தான், ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகளை இழந்தான். இது எல்லாமே மறுபடியும் அவர்களுக்கு மனுமக்களுக்கு திரும்ப கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப திரும்ப கொடுக்கப்படும் காலம் வரைக்கும் யெஷுவா எங்க இருக்கணும், பரலோகத்துல இருக்கணும். பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப மறுபடியும் திரும்ப கொடுக்கணும்னா அவர்கள் எப்படி இருக்கணும், திரும்ப மூச்சு காத்து வந்திருக்கணும், உயிரோட வந்திருக்கணும். உயிரோடு அவர்கள் உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு திரும்ப கொடுத்தல் அந்த ஆசீர்வாதங்களை அதை மறுபடியும் சீரமைக்கிறாரு. அவங்கள மறுபடியும் சீரமைக்கக்கூடிய அந்த ஒரு காரியங்களை அங்க செய்யறாரு. இதெல்லாம் வேத வசனத்துல இருக்கிறதுனால அப்ப நமக்கு என்ன தெரியும், உயிர்த்தெழுதலுக்கான ஒரு நம்பிக்கை இதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப இப்படி உயிர்த்தெழுந்து வரணும், இவர்களெல்லாம் மறுசீரம் அமைக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்னு பார்க்கிறோம். யெஷுவா கிறிஸ்து மரண காரியங்கள் எல்லாவற்றையுமே அனுபவிச்சிருக்கிறார் இல்லையா? ஆகையினால அவர் மூலமாக எல்லாமே உயிர்த்தெழுந்து வர்றாங்க. மனுமக்களை மீட்டெடுப்பதற்கு தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறாரு. ஆதாம் எப்படி தன் மரண நிலைக்கு போனானோ அதே போல இவரும் அந்த காரியங்களை எல்லாம் அனுபவித்து மரண நிலைக்கு போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மரண காரியங்கள் எல்லாத்தையுமே அவர் அனுபவித்திருக்கிறாரு. அதனால வேதவசனங்கள் படிக்கும் போது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எசாயால சொல்ல படிச்சிருக்கிறோம் நம்ம. அவர் தழும்புகளால் நாம குணமாகிறோம். அப்போ அவரிடத்துல நோய்களின் தாக்கம் அவரிடத்துல இருந்தது. நோய் கிடையாது, அதுக்காக அவருக்கு நோய் வந்துருச்சுன்னு நினைக்க கூடாது. அந்த நோய் இருந்தா ஒரு மனிதனுக்கு எந்த விதமான ஒரு தாக்கம் இருக்குமோ, உபாதை இருக்குமோ, அதெல்லாமே அவருக்கு இருந்தது. அதனாலதான் அவரோட சரீரம் விடாய்த்து போனது, சரீரம் வியாகுலம் அடைந்தது, மன வியாகுலம் இருந்தது இல்லையா? இப்ப ஆதாம் எதெல்லாம் அனுபவிச்சான், பாவம் செய்ததுக்கு அப்புறம் மன வியாகுலம் இருந்தது இல்லையா? சரீரம் விடாய்த்து உழைத்து உழைத்து, ஏன்னா பூமி எப்படிப்பட்டதா இருக்குது, சபிக்கப்பட்டதா இருக்கு. நெத்தி பேரு நிலைத்து பாடுபடணும். பாடுபடும் போது அவர் சரீரம் விடாய்த்து போகுது, சோர்ந்து போகுது இல்லையா? அதெல்லாமே ஆதாம்கிட்ட இருந்தது. அதே போல இப்படி சோர்ந்து போறதுன்னா அவனுக்கு மன வியாகுலம் இருந்தது. எப்பேற்பட்ட நல்ல நிலையில நாம இருந்தோம் ஏதேன் தோட்டத்துல, இப்ப பாவம் செய்தனால் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு போயிட்டுமே அப்படிங்கிறப்போ நிச்சயம் அவனுக்கு எப்படி இருக்கும், மன வியாகுலம் அவன்கிட்ட இருந்திருக்கும் இல்லையா? அதே போல சரீர இம்சை, வேலை செய்யும் போது அடிபடும் போதெல்லாம் அந்த சரீர இம்சை இருக்கும் இல்லையா? வேதனை இருக்கும், உடம்பு வலி எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்ப இதெல்லாம் தான் அவனை எங்க கொண்டு போகுது, மரணத்துக்கு கொண்டு போகுது. மனவியாகுலம், மனவியாகுலம், சரீர இம்சை, சரீரம் விடாய்த்து போறது, இது எல்லாமே படிப்படியா கொண்டு போய் தான் அவனை இறுதியில ஜீவன் அற்றவனா ஆக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து அதே போலதான் நம்முடைய ஜீவனை இழந்தார். அவருக்கு மன வியாகுலம் இருந்தது, அவருடைய சரீரம் விடாய்த்து போனது, சரீர இம்சை இருந்தது. சாட்டையால அடிக்கிறாங்க இல்லையா, சிலுவையில அறையிறாங்க. அப்ப சரீரம் இம்சை அவர்கிட்ட இருந்தது. அந்த நிலையில தான் அவரும் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். யேசுவா கிறிஸ்து எந்த விதமாக சரீர இம்சை எல்லாம் அடைந்தாரு அப்படிங்கணும் நீங்க ஒருவேளை உங்களுக்கு அதை குறித்த காரியங்களை நுணுக்கமாக அறிய வேண்டும் என்று விருப்பப்பட்டால்
இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 9626654934. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணாக்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல அந்த காரியங்களை குறித்து அனுப்பி வைக்கும் போது நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இது தேவேற்பாடுல இருக்குது. தேவேற்பாடுல அவருடைய சரீர இம்சை, சரீரம் விடாய்த்தல், மனம் வியாகுலம், இந்த காரியங்களை குறித்தெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இருக்கிறவங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேணா அதை படித்து பார்த்தீங்களான்னா எப்படி அவர் மரணத்தை அடைந்தார் அப்படிங்கிற காரியங்களை நமக்கு தெளிவாக புரியும் இல்லைங்களா? சரி, அப்போ இந்த மனவியாகுலம், சரீரம் விடாய்த்தல், சரீர இம்சை, இது எல்லாவற்றிலுமே தேவனை அவர் மகிமைப்படுத்தினாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இழந்த திரும்ப பெறக்கூடிய இந்த வகுப்பார் மறுபடியும் இழந்த மனித ஆதாமுக்குள்ள இருக்கிற அந்த மனுமக்கள் எல்லாருமே இழந்து போனதெல்லாம் திரும்ப பெறணுங்கிறதுக்காக தான் யெஷுவா இப்படிப்பட்ட பாடுகளை, உபத்திரவங்களை சகித்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர்ல சொல்லும் போது ஒவ்வொருவருக்கா மரணத்தை ருசி பார்த்தாருன்னு சொல்லப்பட்டது. எந்த விதமா ருசி பார்த்தாரு? இந்த காரியங்கள் தான். மனவியாகவும், சரீரம் விடாய்த்தல், சரீர இம்சை, இந்த காரியங்கள் மூலமாக நம்ம ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும் இந்த காரியங்களை எல்லாம் அறிந்து உணரும் போது, ஆண்டவராய் யெஷுவா நமக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு, நமக்காக இவ்வளவு வியாகுலத்தை அடைந்திருக்கிறாரு, அது நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் அடைய வேண்டிய தண்டனை அவர் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது, உணரும் போது நிச்சயமாய் அவர்களுக்கு யெஷுவாவுடைய மேன்மையான அந்த பலியின் ஜீவி அவர்களுக்கு தெரிய வரக்கூடாதா இருக்கும், விளங்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அப்ப யெஷுவா மரணம் அப்படின்னா அதற்கு ஒரு மதிப்பு இருக்குது. அது ஒரு மீட்பு கிரயம், மனுமக்களை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு மீட்பு கிரயமா இருக்கு. அது ஒரு பலி. அது தேவ நீதியை திருப்தி செய்வதற்கு ஏதுவான ஒரு பலியாக அது இருக்கிறது. அப்ப தேவன் எல்லோரும் மரணத்துல வெளியே கொண்டு வர்றதுக்கு காரணமே அந்த பலி தான். மரண காரியங்கள் அவர் தன்னை பலி செலுத்தி மரித்ததுனாலதான் தேவன் எல்லாரும் மரணத்துல வெளியே கொண்டு வருகிறாரு. ஆனா இப்படி மரணத்தை மீட்டு எடுக்கணும், வெளியே வரணுங்கிறதுக்காக நாம எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே மனுஷருக்கு ஆண்டவரே இனி செய்ய மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படிலாம் ஏதாவது சொன்னானா? மன்னிப்புக்கு மன்றாடானா? அதுல இருந்து வெளியே வருவதற்கு ஏதாவது முயற்சி செய்தானா? ஒண்ணுமே இல்லை. வேதத்துல அப்படி எதுவுமே சொல்லப்படல இல்லைங்களா? தேவன் கொடுத்த தண்டனையை அவனை ஏற்றுக்கொண்டு வெளியே போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். காயினுக்கு கூட நீ அலைந்து திரிகிறவனா இருப்பாய் என்று சொல்லும்போது காயின் என்ன பண்ணா, இந்த தண்டனை எனக்கு சகிக்க மாட்டாது, என்னை பார்க்கறவங்க எல்லாருமே கொன்று போடுவாங்களே அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், தேவன்கிட்ட இல்லையா? ஆதாம் அப்படி கூட எதுவுமே அங்க கேட்கல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த காலகட்டத்துக்குள்ள மரணத்துல நாம எழுந்து வருவதற்கு ஏதாவது முயற்சி பண்றோமா? இல்ல, எந்த முயற்சியுமே எடுக்கல. இது எல்லாமே தேவன் மனிதர்கள் மேல் கொண்ட அன்பினாலே அவரா மனம் மூந்து செய்த ஒரு காரியமா இருக்கிறது. விஸ்வாசம் தேவன் மேல கொண்ட அன்பினாலும் மனுஷர் மேல் கொண்ட அன்பினாலும் மனம் மூந்து தன்னையே பலியாக செய்த ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப இதற்கு நாம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, எந்த ஒரு பிரயாசம் நாம எடுக்கல அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோம். சரி, அப்ப அதனாலதான் இந்த காரியங்களை குறித்து மோசே சொல்லும் போது அப்போஸ்தலர் 3:22-23 தொடர்ந்து அதை படிக்கும் போது மோசே என்ன சொல்றாரு? மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். அப்ப இது எந்த காலகட்டத்துல நிறைவேறக்கூடியதா இருக்குது? மில்லியனியர் யுகத்துல நிறைவேறக்கூடியதா இருக்குது. மோசே இல்லையா, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்க சகோதரர் எழும்ப பண்ணுவார் இல்லையா? அப்ப மாம்சியத்துல இருக்கும்போது அந்த காரியங்களை எழும்ப பண்ணுவாருங்கிற காரியங்களை வந்துருச்சு. அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றும் செவி கொடுப்பீர்களாக. தீர்க்கத்தில் கேளாதவனும் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதோட நிறைவேறுதல் முதலாம் வருகையில அந்த காரியங்கள் இருந்தாலும் கூட முக்கியமான நிறைவேறுதல் எங்க இருக்கு? 2ஆம் வருகைக்குரிய காரியங்கள். ஏன்னா 2ஆம் வருகையில தான்
அங்கே ஜனத்தில் இராதபடி நிர்மூலமாக்கப்படக்கூடிய காரியம். தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அப்படிங்கிறப்போ யெசுவாசன் அண்ணாவார்களை வந்து மனுமக்களை உயிரோட எழுப்பி அவர்களுக்கு பொது உடம்புக்கு பிரமாணங்களை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து பராமரிப்பை கொடுத்து தன்னுடைய ஆவி வார்த்தை பராமரிப்பு இதெல்லாம் கொடுத்து டெவலப் பண்ணும்போது அப்ப அவருடைய சொல் கேளாதவன் எவன் இருக்கிறானோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று நாங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இது 2ஆம் மரணம். நிர்மூலமாக்குறதுன்னு அர்த்தம் 2ஆம் மரணம். ஆனா 1ஆம் மரணம் நிர்மூலமாக்கப்படல. மறுபடியும் உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை அங்க இருக்குது. அப்ப ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் அப்படிங்கிறப்போ இனி அவன் என்றும் இல்ல நிர்மூலமாக்கப்படுறான், அழிக்கப்பட்டு போகிறான் அப்படிங்கிறப்போ இது என்னது 2ஆம் மரணத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். இப்ப சொற்கேளாதவன் அடையக்கூடிய 2ஆம் மரணம். அப்ப எந்த விதமா அடைவான்? விசுவாசம் இருக்காது அவன்கிட்ட. சொல்லக்கூடிய சத்திய காரியங்களை கிறிஸ்துவ பற்றிய காரியங்கள் சொல்லும்போது விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லைன்னா அங்க நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கையில அன்பு வளராது இல்லையா? இப்ப விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்றொன்றும் நிலைத்திருக்கிறது. இதுல அன்பே பெரியதுன்னு சொல்றாரு. அப்ப யெசுவாசோட அந்த காலகட்டத்துல யெசுவாசை குறித்து போதிக்கிற அந்த போதனைகளுக்கு அவரோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல கேட்கல அப்படின்னா அப்ப அவனோட விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை இல்லை, அன்பு இல்லை. அப்ப ஜீவனுக்கு தகுதியற்றவன் ஆகிறான். ஆகையினால் அப்படிப்பட்டவன் நிர்மூலமாக்கப்படுவான் என்று நாங்க சொல்லுவதை நாம பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப இங்க என்னது உயிர்த்தெழுதலுக்கான ஒரு வசனமாக அது இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்து வருவாங்க. அப்ப சொல் கேளாதவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். அது 2ஆம் மரணமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம இந்த வசனங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அடுத்ததா பார்த்தோம்னா வெளிப்பாடு 20ல 12ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிற இதுல நம்ம படிக்கலாம். 20ல 12ல இருந்து 15 வரைக்கும். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்து மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாத எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்ப இங்கே படிக்கிறோம் இல்லையா? மரித்தோராகிய சிறியோர் பெரியோரின் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன சொல்லி படிக்கிறோம். எப்போ நிக்குவாங்க? சமுத்திரம் தன்னிலுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாமும் தங்களுடைய மருத்துவரை ஒப்புவித்தன. யாரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாயத்தில் படைத்தார்கள். இதெல்லாம் அவர்களை ஒப்புவிக்கும் போது அவர்கள் கிரியைகளின்படியே நியாயத்தில் படைந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுதல் அப்படின்னா என்ன? எப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது பார்த்தோம்னா நாம எப்போ தேவனோடு உடன்படிக்கையின் பந்தத்துக்குள்ள வர்றோமோ, தேவனுக்கு எப்ப நாம பிரவேச பண்றோமோ அப்பவே நம்மளுடைய பேர் என்ன பண்ணுது? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படக்கூடியதா இருக்குது. உடன்படிக்கை செய்யும் போதும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அப்ப உடன்படிக்கை எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே போகும்போது அது பலமாக ஆகிறது, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லைங்களா? நம்முடைய கேரக்டர் காரியங்கள் நம்முடைய தகுதியாம்சங்கள்லாம் அங்கே எழுதப்பட்டு கொண்டே எழுதப்படுகிறது. அப்போ எழுதப்படாதவர் இங்கே சொல்றாங்க, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனும் அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எழுதப்படாதவன் அப்படிங்கிறப்ப யார் அது எழுதப்படாதவன் அப்படிங்கிறப்போ உடன்படிக்கையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாம இருக்கிறவங்க தான் எழுதப்பட்ட காரியங்கள் அழித்து போடுகிறார் இல்லையா? எழுதப்பட போகும்போது எழுதப்பட்டு உடன்படிக்கையின் காரியங்களை நிறைவேற்றாத போது இப்படிப்பட்டவர்கள் தான் எழுதப்படாதவனாக காணப்படக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. சரி, அப்ப இங்க பார்த்தோம்னா மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. இப்ப மரணமும் பாதாளமும் மரித்தோரை ஒப்புவித்தன என்ன அர்த்தம்? மரணம்னா என்ன, பாதாளம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாதாளம் அப்படிங்கிறப்ப
ஹேதேஸ், கேகனா அப்படிங்கிற வார்த்தை அதை பயன்படுத்தப்பட்டிருக்கோம். அப்ப அது வந்து மரண நித்திரையில இருக்கக்கூடியவர்கள். அதாவது பாதாளங்கிறது மரண நித்திரையில இருக்கக்கூடியவர்கள். மரணம் அப்படிங்கிறப்ப மரணத்தினுடைய அந்த ப்ராசஸ்ல செத்துக்கொண்டே சாவேன்னு சொல்லப்பட்ட அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடியவர்கள். அதுவும் தங்களுடைய நியாயப்பித இது பழையபடிக்கு ஒப்புவிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இப்ப இறுதியாக மரணம், பாதாளம் எல்லாமே அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இப்ப ஜீவபுசு எழுதப்பட்டவனா காணப்படாதவர்கள் எல்லாமே அக்கினி கடலிலே பங்கடைந்தார்கள். ஏன்னா அவர்கள் பிரேசிய ஓட்டத்தை ஓடல, பிரேசிய முற்றுமொழியை நிறைவேற்றல, விசுவாச நம்பிக்கை அன்பு இவைகள்ல வளரல. ஆகையினால அவர்கள் என்னது நீர்மூலமாக்கப்படுற அக்கினி கடலிலே பங்கடைக்கூடியவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்கள் நமக்கு எதை அறிவுறுத்தக்கூடியதா இருக்கிறது? உயிர்த்தெழுதல் இல்லையா? உயிர்த்தெழு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அங்க தீர்க்கதரிசி வசனத்துல சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? அப்ப இந்த வார்த்தைகள் யார் சொன்னது? கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்ப நிச்சயமா இந்த காரியங்கள்லாம் உயிர்த்தெழுதல்ல நிறைவேறும், நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? இப்ப மரண நித்திரையில இருக்கிறவங்களும் மரணத்துல ப்ராசஸ்ல இருக்கிறவங்களும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? நியாய தீர்ப்பு அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். யாரு ஹலோ. யாரு கேட்க சொல்லுங்க மரியா. சரி, இப்போ அடுத்த வசனத்தை நாம பார்த்தோம்னா வெளிப்படுத்தம் 17:8 இல்லையா? 17:8 21 படிக்கலாம். பிரதர், வெளிப்படுத்தம் இந்த முன்னாடி போட்டீங்கல்ல, அது மட்டும் ஒரு சின்ன டவுட் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் போட்டது வைங்களேன். இல்லையா? இப்போ அதுல நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது நம்மள வந்து பிரதிஷ்டை பண்ணி இது பண்ண அப்புறம் நமக்கு வந்து அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறாங்க அப்படின்ட்டு. ஆமா, அப்போ பண்ணாதவங்களும் தானே அந்த நேரத்துல உயிர்த்தெழுதல் பெறுவாங்க. வெரி குட், சூப்பர் தான், நல்ல கேள்விதான். பண்ணாதவங்களும் எழுச்சி வருவாங்க. எழுச்சி வந்து அங்க பண்ணிதான் ஆகணும், பெருசு பண்ணிதான் ஆகணும். தேவனுக்கென்று தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தாதான் கிறிஸ்து அவர்களை வணைய முடியும். ஒரு குயவன் இருக்கிறானா, குயவன் கையில மண்ணு தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்து அவன் எப்படிலாம் வளையிறானோ அதற்கு ஏற்ற போல இசைந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் சரியான ஒரு பாத்திரமா உருவாக்குவான். அதேபோல யெஷுவா கிறிஸ்து பிரேசை செய்யாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்களையும் என்ன பண்றாரு? உயிரோடு கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள்லாம் பிரசங்கிக்கப்படும், சத்திய காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் இல்லையா? சத்திய காரியம் வெளிப்படுத்தப்படும் போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவன் மேல போன அன்பினால தங்களை பிரேசைக்கு ஒப்பு கொடுக்கணும். அங்கேயும் பிரேசை உண்டு. பிரேசைக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர்களுக்கு ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படுகிறது. அப்பதான் தேவனுடைய அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தை, ஆவி, பரிபாலனம் இதெல்லாம் கிடைக்கும். நாம தேவனிடத்துல ஒப்பு கொடுத்ததுனால இப்ப இந்த காலகட்டத்தில் நாமளும் பிரேசை பண்ணியிருக்கிறோம். பிரேசை பண்ணியிருக்கிறதுனால தேவன் நம்முடைய வார்த்தையை கொடுக்கிறாரு, பசுத்த ஆவியை கொடுக்கிறாரு, நம்மை பராமரிக்கிறாரு. எந்த விதத்துல பராமரிக்கிறாரு? உன் தலையிலுள்ள மயிரெல்லாம் என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அதுல ஒண்ணு விழுந்தாலும் பிதான் சித்தமெல்லாம் விழாது அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு தேவன் நமக்கு பராமரிப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா? எதனால அந்த பராமரிப்பு? தேவனுக்கு பிரேசை பண்ணதுனால. இப்ப மில்லியன் யுகத்துல எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரும்போது அப்போ எல்லாருமே என்ன பண்ணணும்? தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவன் அவர்களை சரியான விதத்துல போதித்து, சோதித்து, சிட்சித்து இழந்து போன ஆசீர்வாதங்களை அவர்களை கொண்டு போக முடியும், முன்னேற்றத்துக்கு கொண்டு போக முடியும். அப்ப அங்கே அவர்கள் பிரேசை பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஆனா பிரேசை பண்ணிட்டு பிரேசை ஓட்டத்தை ஒழுங்கா ஓடல அப்படின்னாக்க அவர்கள் என்ன மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடையாது. அவர்கள் தங்களை டெவலப் பண்ணிக்கொள்ளணும், நம்முடைய கேரக்டரை வளர்த்து கொள்ளணும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இதுல வளர்த்து கொள்ளணும். இதுல வளர்த்து கொள்ளாதபடிக்கு இருப்பார்கள். ஆனால் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவனாக காணப்படுவார்கள். அவர்களை என்ன பண்ண அக்கினி கடலிலே பங்கடைக்கூடியவர்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா சிஸ்டர்? ஓகே பிரதர், அதுதான் அந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அதனால தான் சரி, ரைட், ஓகே ஓகே, சரி. அப்ப இதுலயும் நமக்கு அந்த உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை இருக்கு. உயிர்த்தெழுது வந்தாலும் கூட கேரக்டரை வளர்த்து கொள்ளணும். அங்கேயும் பிரேஷ்டை இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். பிரேஷ்டை இருக்கு அடையாளத்தெல்லாம் பார்க்கும்போது காணிக்கைகளை கொண்டு வர்றாங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப அங்கேயும் பிரேஷ்டை இருக்குது.
பிரதிஷ்டை இல்லாமல் தேவனோடு உடன்படிக்கை பண்ணாமல் யாரும் தேவனோடு சமாதானமாக ஆக முடியாது இல்லைங்களா? உடன்படிக்கை பந்தத்துக்குள்ள இருக்கணும். அப்பதான் அவர் தம்ம இஷ்டம் போல நம்மளை வளைவார். அவர் தம்ம இஷ்டம் போல் நமக்கு காரியங்களை செய்யும் போது நாம் அதற்கு என்ன பண்ணணும்? வளைந்து கொடுக்கணும். நீங்க இப்ப கிராமங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, மாட்டு வண்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நுகத்திலேயே தூக்கணும்னா மாடு தன்னா போய் கழுத்தை அங்க கொடுக்கும், வண்டியில் இருக்கிறதுக்கு தயாரா. அதுபோல நாம பிரசைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா கிறிஸ்து நம்மளை பராமரித்து வழிநடத்துவார். ஒப்பு கொடுக்கலன்னா பராமரித்து வழிநடத்த முடியாது. பிரசைக்குள்ள இருந்தாதான் அங்கே முன்னேற முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நாங்க பிரசை பண்ணியிருக்கிறோம். பிரசை ஓடுறது சரியா ஓடலைன்னா, இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப சரியா ஓடலைன்னா கூட மில்லியன் யுகத்துல மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப நமக்கு பிரசை ஓட்டத்துல ஓடல, அதனால உடனே ஜீவ புஸ்தகத்து பேர் எடுத்துருவாரு, நம்ம அக்கினி கடலில் பங்கடைவோம், அப்படி கிடையாது. ஏன்னா இன்னும் அந்த காலம் வரல, உயிர்த்தலின் காலம் இன்னும் வரல. இளைப்பாறுதல் காலம், அந்த மறுபடியும் மூச்சு வரக்கூடிய அந்த காலம் என்ன பண்ணுது? வரல. அது வந்திருக்கும் போது ஆகையினால இந்த காலகட்டத்துல நமக்கு இந்த காலகட்டத்துல ஓடலைன்னா கூட அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா மில்லியனிய யுகத்துல பிரேச பண்ணிட்டு அதை சரியா ஓடலாம், அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆகையினால அவர்கள் என்ன பண்ணுவாங்க? 2ஆம் மரணத்திலே அழிக்கப்பட்டு போயிடுவார்கள் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? சரி. அப்ப நமக்கும் அப்போ நம்ம உயிர்த்தெழுந்த அப்புறம் நமக்கும் ஒரு பிரதிஷ்டை இருக்கு. அந்த நமக்கு அப்ப கொடுக்கிற மேனிக்கு அந்த நம்ம பிரதிஷ்டை எடுக்கணும். அப்படி ஆமா ஆமா, எடுத்துக்கலாமா? பிரேசை எடுக்கணும்னு நம்ம அதை சொல்ல முடியும். ஏன்னா இந்த பிரேசை அப்படியே கண்டினியூ ஆகலாம் இல்லைங்களா? அப்போ மறுபடியும் எடுக்கணும்னாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாம ஏற்கனவே பிரேசை ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நாம மறுபடியும் அங்கே இதே ஓட்டத்தினா அங்கே ஓடுவோம் தொடர்ந்து. ஆனா பிரேசை ஓட்டத்தை ஓடாம தவறி போனவங்க மறுபடியும் பிரேசைக்குள்ள வருவாங்க, உடன்படிக்கையை புதுப்பிப்பாங்க. ஒருவேளை நமக்கும் கூட அங்கே உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டு பிரேசையை நம்ம என்ன மட்டும் பண்ணுவோம்? புதுப்பித்து கொண்டு ஓடக்கூடியவர்களாக இருப்போம். ஓகே சிஸ்டர்? ஓகே பிரதர். உடன்படிக்கை ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், இங்க சரியா ஓட முடியல இல்லையா? 100% ஓட முடியல. ஆனால் அங்கே மறுபடியும் உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டு 100% ஓடுறதுக்காக முயற்சி பண்ணுவோம். அப்ப தேவன் ஒத்தாசை பண்ணுவார். ஆனா அங்கே நமக்கு சரியா உடன்படிக்கை ஓடலைன்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடையாது. அது 2ஆம் மரணம் தான். காணப்படுவாரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார் என்று அங்கே சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப இதுல உயிர்த்தலுக்கான அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறாரு, இப்படி விவரிக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, அடுத்து இப்ப வெளிப்படுத்தா 17:8 பார்த்தோம்னா, அதே ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாத காரியம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தை நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி நாசம் அடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற்பதும் இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இல்லையா? இது எந்த காலத்துக்குரியது? சொற்ப காலத்துக்குரியது. மறுபடியும் சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படுவான் இல்லையா? அந்த காலத்துக்குரியதா இருக்குது. ஏற்கனவே இருந்தது, இடையில இல்லாம போச்சு, இப்ப வந்திருக்குது. இனி இருப்பதுமா இருக்கு, இப்ப வந்திருக்குது. அப்ப சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படும் போது இல்ல, இப்ப உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமி குடிகள், பிரேசை ஓட்டத்தை ஓடாத பூமியின் குடிகள் இல்லையா? அந்த அன்பை முழுமையாக வளர்த்து கொள்ளாத பூமி குடிகள் அந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அவன் எப்படி இருக்கிறான்? கோகுமாக மோசம் போக்கும்படிக்கு கடற்கரை மணலத்தனையாக குட்டி சேர்ப்பான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த காரியங்கள்லாம் நடைபெறும். இறுதியில சாத்தானோடு சேர்ந்து எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத நாம வேத வசனங்கள் மூலம் நாம் படித்திருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த விதமாக பங்கடையக்கூடியவர்களை எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னு வெளிப்படுத்தா 21:8 சொல்லப்படுது. படிக்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமாய் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் சொல்றார் இல்லைங்களா?
இப்ப யார் பயப்படுறாங்க? அன்பு இல்லாதவங்க தான் பயப்படுவாங்க. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். படிச்சிருக்கோமா இல்லையா? அன்பு ஆமா. பயத்தை புறம்பே தள்ளும். இப்ப இங்க பயம் இருக்குன்னா அப்ப இவரிடத்துல என்ன இல்ல? அங்க அன்பு இல்ல. அன்பில் இவர்கள் வளரல. அன்பிலே வளராததுனால இவர்களுக்கு என்ன வருது? அங்க பயம் வருது இல்லையா? இப்ப நன்மையா அன்புல வளரலன்னா என்ன அர்த்தம்? நன்மையான காரியங்களில் அவர்கள் களி கூற கற்றுக்கொள்ளல. அன்புன்னு என்ன? நன்மையான விஷயங்களை செய்யறதுல சந்தோஷப்படும். மற்றவர்கள் உதவி பண்றதுல சந்தோஷப்படும். நீதியான காரியங்களே சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணக்கூடியதா இருக்கும் அன்பு. ஆனா அப்படி மகிழ்ச்சி காணாதபடிக்கு இதெல்லாம் என்னது? அன்புல வளரலன்னா அங்கே ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் கொடுத்த நன்மையான காரியங்களை இவர்கள் என்ன பண்ணல? களி கூற கற்றுக்கொள்ளல, மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ளல. அந்த சுயநலத்தை தான் வளர்க்க கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நாம ஏன் மற்றவங்களுக்கு செய்யணும்? இன்னைக்கு சில அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? நான் ஏன் உதவி பண்ணணும்? நான் ஏன் அதை செய்யணும்? நான் சம்பாதிச்சேன், ஏன் பணம் என்னோடது, நான் ஏன் அவங்களுக்கு உதவி பண்ணணும்? தேவையில்லையே இல்லையா? அப்படி விதமான இப்படி பேசக்கூடியவர்கள்லாம் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்கள்ட்ட அன்பு இருக்கா? இல்லை இல்லையா? அப்ப அன்புங்கிறது நன்மையான காரியங்களை செய்வதில் களி கூறும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் தேவன் கொடுத்தது. மில்லியனியல் யுகத்திலேயா இருக்கட்டும், இந்த யுகத்திலேயா இருக்கட்டும், நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்களை யார் கொடுத்தது? நாமுடையது இல்ல, கர்த்தர் கொடுத்தது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தோன்றி ஜோதியில் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதா இருக்குது. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அப்ப கர்த்தர் கொடுத்த காரியங்கள்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி அதுல மகிழ்ச்சி அடைய களி கூறணும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அதுல ஒரு மகிழ்ச்சி காணக்கூடியவர்களை முதல்ல பகிர்ந்து கொள்றதுக்கான ஒரு காரியம் வரணும். ஒரு எண்ணம் வரணும். பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் வரணும். வந்துதான் அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட எண்ணம் வரும். அன்பு இல்லாதவர்களுக்கு மற்ற உதவி பண்ணுங்கிற எண்ணமே வராது. பிரதர், இங்க பயம்னா வந்து பல வகைப்படும் இல்லையா? அப்போ அது எப்படி மீன்? இந்த பயம் உலகத்தனமான காரியங்கள் இல்லையா? நமக்கு இன்னது பயப்படுறது மட்டும் சொல்லல, அவிசுவாசிகள் சேர்த்து சொல்றார் இல்லையா? அவிசுவாசம் வரும்போது அங்க என்ன வரும்? பயம் வரும் இல்லையா? அப்ப பயம் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய சொத்து பத்து போயிருமோ, நாம மற்றவர்களுக்கு உதவி பண்ண குறைஞ்சி போயிருமே இல்லையா? அப்படியெல்லாம் பயப்படக்கூடியவர்களா இருப்ப. ஏன்? அன்பு இல்லை. அன்பு இருந்தா அப்படிப்பட்ட பயம்னா புறம்பே தள்ளி போயிடும். ஒருவன் நன்மை செய்ய பவுலப்பர் சொல்றார், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அதை உனக்கு பாவமாக எனப்படும் அப்படிங்கிறார். இப்ப நன்மை செய்வதற்கான காரியங்கள் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஆனா அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு, ஆனா செய்யல. காரணம் என்ன? பயம். நம்மகிட்ட இருக்க காரியம் குறைஞ்சு போயிருமே, இப்ப நாளைக்கு நம்ம என்ன பண்றது அப்படி ஒரு பயம் வருது இல்லையா? அப்ப அந்த பயம் எதனால வருது? அன்பு இல்லாதனால வர்றது அப்படிங்கிற பார்க்கணும். அதே போல விசுவாசம் இல்லைனாலும் ஒரு பயம் வரும் இல்லையா? அதனால்தான் சொல்றாரு அவிசுவாசிகள் அப்படிங்கிறார். புரியுங்களா சிஸ்டர்? ஓகே பிரதர், இது வந்து நம்ம அந்த ஜீவியத்துல வாழ்றதுக்கான ஒரு காலகட்டத்துக்கு உண்டான அந்த பயம். ஜீவிதத்துல வாழ்றதுக்கான ஒரு கவலை, ஒரு பயம். நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது, ஒரு கவலை வரும். கவலை எதனால வர்றது? பயத்தினால வருது இல்லையா? என்னத்தை பூசிப்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்கு கவலைப்படாதீர்கள் சொல்றாரா இல்லையா? ஆமா. அது காரியம் எதனால? அன்பு இல்ல, தேவன் மேல அன்பு இல்ல, ஒரு விசுவாசம் இல்ல. ஆகினா அப்படிப்பட்ட பயம் வருது. ஏன்னா அன்பு இருந்ததுன்னா பயத்தை புறம்பே தள்ளிடும். தேவன் பார்த்துக்குவார் இல்லையா? அவன் பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் எல்லாம் இந்த அன்பு இல்லாதவர்களா இருக்கிறாங்க. இவர்களால் நன்மையான காரியங்களிலே களி கூற கற்றுக்கொள்ளல, சந்தோஷப்பட கற்றுக்கொள்ளல. தேவன் நான் கொடுத்த நன்மைகளில இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவன் கொடுத்த நன்மையான காரியங்களில் களி கூற மாட்டாங்க. இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை தேடி கவலைப்படுவாங்க. தேவன் நமக்கு இவ்வளவு காரியங்களை கொடுத்திருக்கிறாரு, முதல்ல இதுல சந்தோஷப்படணும், இதுல களி கூறணும், இதை கொண்டு மற்றவர்களோட எப்படி ஒத்துணர்வோடு ஜீவிக்கலாம் அப்படின்னு நினைக்கணும்.
ஆனா அப்படி நினைக்காதபடிக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை களி கூறாதபடிக்கு இல்லாத ஒரு காரியங்கள் மேல அவர்கள் வாஞ்சிக்க ஆரம்பித்து கவலைப்பட்டு அதை தேட ஆரம்பிப்பார்கள். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போறதும் இல்லை. ஒன்றும் உடுக்கம் நமக்கு இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள். எப்படி போதும் என்கிற அந்த மனசு வரும்? தேவன் இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, கிருபையாக கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தான் அதுல ஒரு மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். தேவன் கிருபையாக கொடுத்திருக்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாதான் அது மற்றவர்களுக்கு உதவி பண்றதுக்கான ஒரு எண்ணம் வரும். அப்ப அங்க அன்பு டெவலப் ஆகும் இல்லைங்களா? அப்ப எல்லாம் என்னோடது, நான் ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும், நான் ஏன் செய்யணும், என்னோடதுன்னு இருந்தா அங்க என்ன வரும்? சுயநலம் டெவலப் ஆகும் இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களா தான் பயப்படுகிறவர்களா இருக்கிறாங்க, அவிசுவாசிகளா இருக்கிறாங்க, நன்மையான காரியங்கள் களி கூறாதவர்களா இருக்கிறாங்க, தேவன் கொடுத்த நன்மைகளும் களி கூறல இல்லையா? ஆகையினால அவர்கள் என்ன அந்த அவிசுவாசியாக இருக்கிறாங்க. அவிசுவாசினா யாரு? அப்ப எதிராளியாக ஆயிடுவாங்க இல்லைங்களா? அவிசுவாசி யாரு? தேவன் கொடுத்த காரியங்களை தேவனிடத்துல விசுவாசிக்கல, தேவன் வெளிப்படுத்த சத்திய காரியங்களை விசுவாசிக்கல, தேவனை விசுவாசிக்கல இல்லையா? தேவனை செய்யறதுனா தேவன் ஒரு உண்டு என்றும் தம்மை தேடுவர்கள் பலன் அளிக்கிறவர் என்றும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு காட் இஸ் குட், நல்லவர். அந்த காரியங்களை நம்ம விசுவாசிக்கணும். இப்ப விசுவாசிக்கல, அவிசுவாசியா இருக்கிறாங்கன்னா அவ எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? தேவனுக்கு எதிராளியா போயிடுறாங்க. அதனால்தான் பயப்படுகிறீர்கள் அவிசுவாசிகள்லாம் அக்கினி கடலே பங்குபடைகிறார்கள் அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு நோய் வருது, பிரச்சனைகள் வருது, உபத்திரம் வருது, அதெல்லாம் கண்ட உடனே என்ன பண்ணுவாங்க? பயப்பட ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? ஒரு விதமான பயம்தான். பிரச்சனைகள் கண்டு பயம், உபத்திரங்களை கண்டு பயம் இல்லையா? நோயை கண்டு நம்ம பயம், நமக்கு இப்படி ஆகி போச்சு அப்படி நோயை கண்டு நமக்கு ஒரு பயம் இல்லையா? இப்படி எல்லாம் பயம் இருக்குதுன்னா இப்ப காரணம் என்ன? தேவனத்துல அன்பு இல்லை. இப்ப தேவனத்துல அன்பு இல்லைன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? அவிசுவாசியா இருப்பாங்க. இப்ப தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதங்களை களி கூறாதபடிக்கு இல்லாத காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. இப்ப ஏவாளுக்கு வந்து ஏதேன் தோட்டத்துல பழங்கள்லாம் பறிச்சு சாப்பிடலாம், எல்லாம் நல்லபடியா தான் வச்சிருந்தாரு இல்லையா? அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு கேள் பண்ணி வச்சிருந்தார். எல்லாம் இருக்கும்போது தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை களி கூர்ந்து திருப்தி அடையாதபடிக்கு தேவதூதர்களை போல ஆகணும்னு எய்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்ப இல்லாத ஒரு காரியங்களை எதிர்பார்க்கும் போது இருக்கிற காரியங்களை அனுபவிக்கக்கூடிய தகுதி அவங்க இழந்து போயிடுறாங்க. அதை அனுபவிக்க மாட்டாங்க. அது போலதான் இன்னைக்கு உலகம் போய்கொண்டே இருக்குது. தேவன் கொடுத்திருக்கிறவர்கள் மேல சந்தோஷமா அனுபவிக்கிறது இல்லை. தேவன் கொடுத்திருக்கிறார் என்று கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடையிறது இல்லை. இல்லாத காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு சந்தோஷத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆகையினால் இப்படிப்பட்டவர்கள் பல காரியங்களை குறித்து பயப்படுறாங்க. நோயை கண்டு பயப்படுறாங்க, கூட பிரச்சனைகள் கண்டு பயப்படுறாங்க. இப்ப பயம் வரும்போது அங்க ஆட்டோமேட்டிக் என்ன வருது? முறுமுறுப்பு வரக்கூடியதா இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கலாம் அவ்வளவு அநியாயம் பண்றான், அவெல்லாம் நல்லா இருக்கிறான், செழிப்பா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வியாதி, இவ்வளவு நோய்? நான் எந்த ஒரு சிலர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். கூட எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லைங்க, எனக்கு ஏங்க இந்த வியாதி வந்துச்சு? அவன் குடிகாரனா இருக்கிறான், தம் அடிக்கிறான், கெட்ட பழக்கம் வச்சிருக்கான், அவெல்லாம் நல்லா இருக்கிறான் பாரு, எனக்கு கூட இப்படி வந்துச்சு இல்லையா? இந்த மாதிரி புலம்பல்கள் இல்லையா? இதெல்லாம் எதனால வருது? அவிசுவாசம், அன்பு இல்லாதனால வரக்கூடிய இதெல்லாம் முறுமுறுப்பு, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமா பயம், இந்த முறுமுறுப்பு, அவிசுவாசம், கண்டதை கண்டு பயப்படுறது, கவலைப்படுறது இல்லையா? இது எல்லாமே வாழ்க்கையிலே சாதாரணமா நிகழக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அதே போல மரிப்பதை குறித்து பயம் இல்லையா? தேவ வசனத்துல நமக்கு விசுவாசம் இருந்தா இன்னைக்கு சேர்த்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மறுபடியும் எழுந்து வருவோம் இல்லையா? அப்ப பயம் இருந்ததுன்னா அப்ப என்ன அர்த்தம்? அங்க விசுவாசம் இல்லை. இது வரைக்கும் நாம பார்த்தோம், ஆதாமுகள் மறுக்கிற எல்லாம் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு, மரணம் தெரிந்து எழுந்து வருவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனங்களை நாம விசுவாசித்தோமானால் நிச்சயமா நாம என்ன பண்ணுவோம்? மரணத்தை குறித்து பயப்பட மாட்டோம் இல்லையா?
நிச்சயமாவே இந்த காரியங்களை தேவன் செய்வார். நம்ம கிட்ட இருக்கிற பயம், நம்ம இருக்கிற பலகீனங்கள், முறுமுறுப்பு, அவிசுவாசம் இதெல்லாம் தேவன் சரி செய்து விடுவார். அது அவரால் முடியும். அதற்கு நாம என்ன செய்யணும்? அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கலன்னா சரி செய்ய முடியாது இல்லைங்களா? அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாதான் அந்த காரியங்களை சரி செய்வாரு. அப்போ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற காரியம் நாம கேட்கல. நாம கேட்காமலே தேவன் யெசுவாசு மூலமாக நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். எந்த ஒரு மனிதன் நம்ம மறுபடியும் உயிரோட வரணும் அப்படின்னு நம்ம கேட்கல. கேட்காமலே தேவன் அந்த காரியங்களை ஏற்பாடு செய்திருக்க ஆயத்தம் செய்திருக்கிறாரு. அதே போல நாம பெற்றிருக்கிற அறிவு, அந்த நாலேஜ், இதுவும் நாம கேட்கல. கேட்காமலே தேவன் நமக்கு அந்த நாலேஜை கொடுக்கிறாரு, அறிவை கொடுக்கிறாரு இல்லைங்களா? அப்போ நாம இதுல செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே தேவன் கேட்கமே கொடுக்குறாரு. நமக்கு அறிவை சின்ன வயசுல இருந்து நமக்கு அறிவு வளருது, புத்தி வளருது இல்லையா? கேட்காம இந்த அறிவெல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அதே போல உயிர் தெழுதலும் கேட்காம நமக்கு உயிரோட கொண்டு வர்றாரு. இது எல்லாமே நம்ம கேட்காம கொடுக்கிறாரு. நம்ம பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு மனுஷகுமாரனை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய குமாரனை. அதுவும் நம்ம கேட்கல. கேட்காம தான் அவர் இந்த காரியங்களை செய்யறாரு இல்லையா? அப்ப கேட்காம தேவன் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை, உயிர்த்தலுக்கான காரியங்களை ஏற்பாடு செய்ய வைத்திருக்கும் போது நாம செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? குணாம்ச அபிவிருத்தி இல்லையா? அவர் இந்த காரியங்களை செய்யும் போது நாம் நம்முடைய குணாம்சத்தை அபிவிருத்தி செய்து நாம் அவர் செய்த நன்மையான காரியங்களுக்கு, நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக அவர் செய்யக்கூடிய அந்த திட்டங்களுக்கு, அந்த நன்மையான காரியங்களுக்கெல்லாம் நாம் என்ன பண்ண குணத்தை அபிவிருத்தி செய்து நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ளணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம், குணாம்ச அபிவிருத்தி. அது தேவன் நமக்கு கொடுக்க மாட்டாரு. நாம சுயாதீனமாக நம்ம செய்யணும். நாம குணாம்சத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற விதமான சூழல்களை கொடுப்பார், வார்த்தைகளை கொடுக்கிறாரு, தமது பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு, பராமரிப்பை கொடுக்கிறார். அவரோட ஆவி, வார்த்தை, பராமரிப்பு இதெல்லாம் கொடுக்கு நம்மை டெவலப் பண்ண வைக்கிறாரு. ஆனா நாம் அதை வாஞ்சியோடு நம்ம என்ன பண்ணோம்? டெவலப் பண்ணிக்கணும். தேவன் கொடுத்த அந்த ஜீவனுக்கு, தேவன் எதிராக கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மை தகுதியுள்ள ஆக்கிக் கொள்வதற்கு நாம என்ன பண்ணோம்? நம்முடைய கேரக்டரை அபிவிருத்தி, குணாம்சத்தை அபிவிருத்தி செய்யணும். கிறிஸ்துவின் சிந்தையை, கிறிஸ்து சாயலை வளர்த்து கொள்ளணும். கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கெடுதல்களை கற்றுக்கொண்டு உயிர்த்தெழுதலுக்கான தகுதியாம்சத்தை பெற்றார். தெய்வீக சுபாவத்தை அடைவதற்கான ஒரு தகுதியாம்சத்தை கொடுத்தார் இல்லையா? ஜீவனுக்கு அதிபதியாகிய இவரை இப்படி உபத்திரவங்களால் பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருக்குது. எதற்காக அந்த உபத்திரவங்கள்ல? தெய்வீக சுபாவத்துக்கு, சாவாமைக்கு தகுதி உள்ளவர்களாக அவர் தங்களை ஆக்கிக் கொள்வதற்கு இதெல்லாம் தேவையா இருக்குது. அதே போல் நித்தியஜனை பெறுவதற்கு நமக்கு தேவையான காரியங்கள், ஒத்தாசைகள் எல்லாமே தேவன் நாம் கேட்காமலே செய்து கொண்டிருக்கிறாரு. நாம தான் அதை உணர்றதில்லை. நாம் அதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? நமது விசுவாசம், நம்பிக்கை, அன்புல வளரக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம கேரக்டரை எந்த அளவுக்கு வளர்த்து கொள்ளுமோ அதுதான் நம்ம என்னது தகுதியாம்சமாக நம்ம ஆக்கும். அதுக்கு தேவையான ஒத்தாசைகளை தேவன் கொடுப்பாரு. அப்ப கேரக்டரை நாம தான் வளர்த்து கொள்ளணும், நாம தான் செய்யணும். அறிவை இப்போதே வளர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் தேவன். இந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்திய அறிவை கொடுக்கிறாரு, நம்முடைய ஆவியை கொடுக்கிறார். இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? நமக்கு சத்திய அறிவியை கொடுத்திருக்கிறாரு. விசுவாசனுடைய 2ஆம் அறிவை கொடுத்த காரியங்களும் வெளிப்படுத்திருக்கிறாரு. இவ்வளவு சத்திய வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறாரு. எதிர்காலத்திலே அவரோட ராஜ்யத்தை குறித்த மகத்துவங்களை நமக்கு விளங்க பண்ணுகிறாரு. இதெல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிற ஒத்தாசையா இருக்குது. ஆவியை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்காரு. அதே போல தேவன் சத்தியத்தை படிப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு தேவையான பராமரிப்பையும் நமக்கு கொடுக்கிறார், சூழ்நிலையில கொடுக்கிறார். ஆனா நாம தான் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்றதில்லை. நாம அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் என்ன? நேரமே இல்லை. வேதம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சத்திய வசங்களை கேட்கறதுக்கு நேரம் இல்லை, மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு நேரம் இல்லை. நாம அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் எனக்கு நேரமே இல்லை இல்லையா? தேவன் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். அந்த 24 மணி நேரத்தில் நம்ம வேலை செய்யறதுக்கு நேரம் இருக்குது, தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு, குளிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, ட்ரெஸ் பண்றதுக்கு நேரம் இருக்குது. ஆனா வேதம் வாசிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் கிடையாது, ஜெபிப்பறதுக்கு நேரம் கிடையாது.
சத்திய வசங்களை கேட்பதுக்கு நேரம் கிடையாது, அவரை ஆராதிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இப்படிதான் நாம சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டாங்க. காலத்தை நீட்டி பிரயோஜனப்படுத்திக் கொள்வாங்க. இந்த உலகம், இந்த உலகத்தனமான அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய காலை நேரத்தை முழுங்குவதற்கு தயாராக இருக்கிறது. நமக்கு வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, ஆனால் சத்தியத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்று நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு நம்ம ஃபேஸ்புக்கோ மற்ற காரியங்களோ நம்ம வந்து செல்போன் எல்லாம் ஆரம்பிச்சோம்னா அது அப்படியே போயிட்டே இருக்குது, நேரம் அப்படியே விலகி போயிடுது இல்லையா? ஆனா இதுக்கு மட்டும் நம்ம நேரம் இல்லை என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப தேவன் நமக்கு கேரக்டர் வளர்வதற்கு தேவையான ஒத்தாசைகள்லாம் கொடுக்கிறாரு. நாம தான் என்ன நம்முடைய கேரக்டரை வளர்த்து கொள்ளணும். நமக்கு காலத்தை நேரத்தை மீட்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். பவுல் சொல்றார், காலத்தை மீட்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த காலகட்டத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் மீட்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். அறிவை இப்போதே வளர்த்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பெசிலியா காலத்துல உலக மக்களுக்கு கொடுக்க இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னது? தன்னோட ஆவி, வார்த்தை, பராமரிப்பு, அதையெல்லாம் தேவன் இந்த காலகட்டத்தில் எபிமேல காலத்தில் நம்ம கொடுத்திருக்கிறார். அதிகமாக சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறார். சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு தேவையான தமிழ் ஆவியை கொடுத்திருக்கிறார், பராமரிப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு அப்பத்துண்டுக்கு இறந்து தெரிகிறது நாம் பார்த்ததில்லை. சிங்கி குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லுகிறதே நான் பார்க்கணும். இவ்வளவு பராமரிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நாம தான் என்ன பண்ணல, தேவன் கொடுத்த அந்த பராமரிப்புல மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருடைய காரியத்தை, தேவனுடைய ராஜ்யத்து காரியத்தை தேடாதபடிக்கு நமக்கு இல்லாத ஒரு காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆசுவாதங்களை முதல்ல சந்தோஷப்பட கற்றுக்கொள்ளணும். அதை கர்த்தருக்கு பிரியமா பயன்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு இல்லாத காரியங்களை தேடிக்கொண்டு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களே மகிழ்ச்சி அடையாதபடிக்கு நாம இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆயிரம் தான் அவங்களை ஆறுதலா சொல்றாங்க, மரண நித்திரையில இருக்கும்போது அலறாத, பதறாத, முறுமுறுக்காத, ஏன்னா உன் பிள்ளைகள் திரும்ப எழுந்து வருவாங்க. இப்ப இந்த காலகட்டத்தில் நாம மறித்தாலும் கூட மறுபடியும் எழுந்து வருவோம். நம்முடைய உறவினர்கள் உற்றவர்கள் மறித்தாலும் கூட மறுபடியும் எழுந்து வருவாங்க. ஆக நாம பதற வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அழக்கூடாதா? அழுவுறது தப்பா? அழுவுறது அவிசுவாசமா? நம்மளோட கூட இருக்கிறவங்க அம்மா சேர்த்து போட்டாங்க, அம்மா அப்பா சேர்த்துறாங்க, கூட அழுகுறாங்கன்னு அழுவுறது தப்பா? தவறல்ல. கலங்காதே, அலறாதே, பதறாதேன்னு சொல்லும் போது அவிசுவாசத்தோட பதறாத, இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணும் கிடையாது, ஏஞ்சி வரமாட்டாங்க அப்படிங்கிற அவிசுவாசத்தோட கலங்காத, பதறாத, கண்ணீர் விடாதேங்கிறது அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. கண்ணீர் விடுவது பலகீனம் அல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த சப்ஜெக்ட்ல இல்லைங்களா? கண்ணீர் விடுவது பலகீனம் கிடையாது. ஆனாலும் விசுவாசம் கண்ணீர் விட்டாரு. அது என்னது? ஒத்துணர்வு. மற்றவர்கள் அழுவும் போது அவங்களுடைய துக்கத்திலே பங்கு கொள்ளக்கூடிய அந்த ஒத்துணர்விலே நாம் கண்ணீர் விடுகிறோம், அழுகிறோம் ஒழிய மற்றபடி நம்ம என்ன பண்ண அவிசுவாசத்தோடு அழக்கூடாது என்பதுதான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே விசுவாச குறைவினால் வருது. அப்ப விசுவாசம் நாம் வளர்க்க பிரயாசப்படணும். மரணத்தை கண்டு அஞ்சக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளது பாடம். உயிர்த்தெழுந்து வருவாங்க, அதனால மரணத்தை குறித்து அஞ்ச வேண்டாம். இப்ப கண்ணீர் விடும்போது அவிசுவாசோடு கண்ணீர் விடக்கூடாது. ஒத்துணர்வு இருப்பதனால் கண்ணீர் விடலாம். அது ஒத்துணர்வு அப்படிங்கிறப்ப அது அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது இல்லையா? அப்ப பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளும் என்ன பண்ணுவாங்க? 2ஆம் மரணத்திலே பங்கடைவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பயப்படுகிறவர்கள் அன்பு இல்லாதவர்கள். ஏன்னா வேதவசனம் படிக்கிற அன்பு பயத்தை பொறுப்பே தெல்லென்று படிக்கிறோம். அப்ப அன்பு இருக்கிற இடத்துல நிச்சயம் என்ன இருக்காது? பயம் இருக்காது. அப்படின்னா அன்புன்னா என்ன? ஒரு கேள்வி வருது. அன்புன்னா என்ன? அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தபடிதான் அன்பு நன்மையான காரியங்களே பூரிக்கும், மகிழ்ச்சி அடையும், மற்றவருடைய நன்மை செய்ததுல சந்தோஷம் அடையும் இல்லையா? இப்ப நன்மையான காரியங்கள்னா என்ன? நன்மையான காரியம் அன்பு. நன்மையான காரியங்கள் பூரிப்படையும், மகிழ்ச்சி அடையும், மற்றவர்கள் நல்லது செய்யறது மகிழ்ச்சி அடையும், சந்தோஷம் அடையும். இப்ப நன்மையான காரியங்கள்லாம் என்ன இல்லையா? ஒரு ஆர்டர் இருக்கும். நம்மள செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு இசைவினக்கு இருக்கும். மற்றவர்களோடு, அயலகத்தாரோடு, மற்றவர்களோடு இடைப்பண்ணுகிற மற்றவர்களோடு
நாம் ஒரு இசை விளக்கமாக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஒத்துணர்வோடு நாம் அவர்களோட ஜீவிப்போம். அப்படி ஜீவிக்கும் போது அன்பில் களி கூறக்கூடியவர்களா இருப்போம் இல்லையா? அப்ப அன்பில களி கூறுகிறோம் அப்படின்னா தேவன் நமக்கு செய்து வருகிற என்னென்ன நன்மைகளை எண்ணி எண்ணி அதிலே களி கூறக்கூடியவர்களா இருப்போம். தேவன் நமக்கு கொடுத்து அந்த என்னென்ன நன்மைகள் மற்றவர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு அவர்களுக்கும் உதவி பண்ணி அவர்களுக்கும் ஒத்துணர்வோடு நான் இருக்கும்போது அதிலே களி கூறக்கூடியவர்களா இருப்போம். இப்ப பழைய மனிதனுக்கு புது மனுஷன் சொல்லிக்கொண்ட இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும். கிறிஸ்துக்குள் வளர அந்த புது மனுஷன் நம்மகிட்ட ஒரு புது சிருஷ்டி கிடையாது. புது மனுஷன் வளர்ந்து கொண்டே இருக்கான். கிறிஸ்துக்குள்ளால புது மனுஷன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். இந்த பழைய மாம்சீகமான காரியங்களை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அது இந்த விதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் இல்லையா? இப்ப பழைய மனிதன் புது மனிதன் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும். இதுல எந்த அளவுக்கு களி கூறுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கும்? பயம் புறம்பே போய்விடும். அன்பு அதிகப்பட அதிகப்பட பயம் புறம்பே போய்விடும். அப்ப இந்த நினைவுலாம் இல்லைன்னா வீட்டிலிருந்து வருவோம். நிச்சயமா நம்பிக்கை இருக்கிறது. நம்ம தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவர் கொடுத்தது. மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். மற்றவர்களோட ஒத்துணர்வோடு இருக்கணும் இல்லையா? இந்த நினைவுகள் இல்லைன்னா நிச்சயமா பயம் வரும். சாத்தான் எப்பவுமே நம்மகிட்ட இல்லாத ஒரு காரியத்தை பெரிதுபடுத்தி காண்பிப்பான். அதை 24 மணி நேரமும் யோசிக்க வைப்பான். தேவன் கொடுத்த காரியங்களை சந்தோஷப்படாதபடிக்கு அயலகத்தாட்ட அவன் இப்படி இருக்கிறான், அவன் நம்மை காட்டும் இவ்வளவு உயர்வா இருக்கிறான் இல்லையா? அதை தான் நம்ம பார்க்கிறோம். நம்மை குறித்து எப்பவுமே பார்க்கறது கிடையாது. மற்றவர்களை குறித்து பார்த்துட்டு மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்க இவ்வளவு இதா இருக்கிறாங்க, நாமளும் அந்த மாதிரி ஆகணும். அவங்க 4 வீடு வாங்கிட்டாங்க, நம்மளும் 4 வீடு வாங்கணும். அவங்க கார் வாங்கிட்டாங்க, நம்மளும் கார் வாங்கணும் இல்லையா? இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் ஒழிய இல்லாத காரியங்களை குறித்து யோசித்து இருக்கிறதுல மகிழ்ச்சி அடையாதபடிக்கு நாம போய்விடுகிறோம். சாத்தான் அதை பெரிதுபடுத்தி காண்பிப்பான். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அதை அப்படியே பூதாகரமா பெரிதுபடுத்தி காண்பிப்பான். 24 மணி நேரம் அதையே யோசிக்க வைப்பான். சத்தியத்தை படிக்க முடியாது, இருக்க முடியாது. அந்த பிரச்சனை கண்முன்ன வந்துகிட்டே இருக்கும். சாதாரண சிம்பிள் பிரச்சனையா இருக்கும், நமக்கு பூதாகரமாக காண்பித்து கொண்டே இருப்பான். அதையே யோசிக்க வைத்து கொண்டே இருப்பான். நாமளும் பார்க்கிறோம் இல்லையா? உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் இல்லாததை கருத்திலே கொண்டு எப்பவுமே ஏழையாக தான் இருக்கிறான். இருக்கிற காரியத்தை அனுபவிக்காதபடிக்கு பணம் பணம் என்று அலைந்து கொண்டு அவன் பார்த்தோம்னா அனுபவிக்காதபடிக்கு ஏழையாக தான் இருக்கிறான். ஏன்னா இல்லாத காரியங்களை அறிந்து கொண்டு தூக்கம் இல்லாம அவன் அலைந்து கொண்டிருக்கான். இறுதியாக தன்னோட வாழ்நாள பாதி நாள பணம் பணம் அலைஞ்சிட்டு வயசான காலத்துல எல்லா நோயும் வரவழைச்சிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். இதுதான் அநேக இடங்கள்ல நடந்து கொள்ளக்கூடிய காரியமா இருக்குது. ஆனா கர்த்தரோட பிள்ளைகள் தேவன் கொடுத்த காரியங்களை சந்தோஷமா இருக்கும்போது அந்த பயம் புறம்பே போயிடும். மற்றவர்கள் கொடுக்கறதுல சந்தோஷப்படும் போது, உதவி பண்றதுல சந்தோஷப்படும் போது பயம் புறம்பே போயிடும். அப்ப விசுவாசம் வளரக்கூடியதா இருக்குது. இப்ப அன்பு வளரக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் நீதிபதி சொல்றாரு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு இல்லையா? அதிகமா பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று நீதிபதிகள் நம்ம படிக்கிறோம். அதே போல யெஷாயா சொல்றார், விதவை 2 காசு போடுறான் உண்டியல்ல, 2 காணிக்கை பெட்டியில 2 காசு போடுறாங்க. ஆனா மற்ற எல்லார காட்டிலும் இந்த விதவை அதிகமாய் போட்டால் என்று யெஷாயா சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப தேவனை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஏழ்மையானவர்கள் விசுவாசத்திலே ஐசியமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. யாக்கோபு சொல்லும் போது கூட மினுக்கான வஸ்திரம் தரித்து இருக்கிற ஒருவனை நோக்கி, நீங்க தேவாலயத்துக்கு போயிருக்கும் போது மினுக்கான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒருவனை நோக்கி நீங்க என் பக்கத்துல உட்காரு சொல்றீங்க, ஆனா கந்தலான ஆடை தரித்திருக்கிற ஒரு தரித்திரன் வரும்போது நீ அங்க தூர போய் நில்லு, இல்லைன்னா இங்க என் காலடியில உட்காரு, காலுக்கு கீழே உட்காரு என்று சொல்லுவீங்கன்னா நீங்க தகாதமாய் நிதானிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஐசியவான்கள் தான் உங்களை நிந்திக்கிறாங்க. இந்த ஏழை தரித்திரர்கள் விசுவாசத்துல ஐசியவான்களா இருக்கிறாங்க. அப்படி தகாதமாய் நீங்க நிதானிக்க கூடாது என்று அங்க சொல்லுகிறதையே நாம பார்க்கிறோம் இல்லையா? அது போலதாங்க யெஷாயா சொல்லும்போது இந்த ஏழை விதவை தனக்கு உண்டானதை எல்லாம் போட்டு விட்டார். ஏன்னா அவள் விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவளா இருக்கிறார். தேவன் நம்மளை பார்த்துக்குவாரு, தேவன பராமரிப்பிலே தேவன விசுவாசம் உள்ளவளாக தனக்கு ஜீவத்துக்கு உண்டான எல்லாமே போட்டு விட்டாள் என்று அங்க யெஷாயா சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ யெஷாயா அவள் ஏழ்மையை பொருட்படுத்தல, அவளுடைய காரியங்களை தேவன் பார்த்து கொள்வார் என்று அந்த ஸ்திரீ நினைத்தாள். அப்போ விசுவாசத்துல அவள் ஐஸ்வர்யம் உள்ளவளாக
இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். யாக்கோபு சொன்னது போல அப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. பொருளாதாரத்துல ஒருவேளை பின்தங்கி இருக்கலாம், ஆனால் விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்ப தேவன் நமக்கு செய்தவர்களுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இல்லைன்னா நாம ஜீவனோடு இருப்பதற்கு வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக இருப்போம். இப்ப ஜீவனோடு இருப்பதற்கான தகுதி என்ன இல்லையா? ஒரு கேள்வி வருது. கொடுத்த ஜீவனுக்கு முதல்ல சந்தோஷப்படணும். தேவன் கொடுத்த நன்மையான காரியங்களுக்கு முதல்ல சந்தோஷப்படணும். நாம தேவன் நமக்கு மூச்சு காலத்தை கொடுத்து சிருஷ்டித்ததே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? தேவன் மனிதர்களை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா சிருஷ்டிக்க வேண்டும் என்று அவர் கடமைப்பட்டவர் அல்ல. இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கடமைப்பட்டவர் அல்ல. ஒரு அன்பினாலே ஆதாமியால சிருஷ்டித்ததெல்லாம் ஒரு அன்பினாலே அவர் அந்த காரியங்களை செய்கிறாரு. இப்ப சந்தோஷப்பட வேண்டும், அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்களுக்கு அந்த பராமரிப்பெல்லாம் கொடுத்தாரு. சந்தோஷமா இருக்கட்டும் சொன்னார். அவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தையும் கொடுத்தாரு. அவர்கள் சுயாதீனத்திலே சந்தோஷமாக வாழட்டும் சொல்லி சுயாதீனத்தை கொடுத்தாரு, பராமரிப்பை கொடுக்கிறாரு, எல்லாம் கொடுக்கிறாரு, அவர்களுக்கு தேவையான ஜீவனை கொடுக்கிறாரு இல்லையா? அதே போல இந்த காலகட்டத்தில் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பராமரிப்பை கொடுக்கிறார், வார்த்தை கொடுக்கிறார், ஆவி கொடுத்திருக்கிறார். நாம சந்தோஷமா இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்குது. இப்ப எத்தனை நாள் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்? இப்ப சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சிலர் வந்து என்னங்க எப்படி இருக்கீங்க, சௌரியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே என்னத்த இருந்துகிட்டு என்னத்த போய் இல்லையா சலிச்ச மாதிரிதான் அநேகர் பேசுறத நாம கேட்டோம். ஒருத்தராவது நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சலிப்போட தான் சொல்லுவாங்க. ஏதோ இருக்கிறேன் அப்படிமா, சில பரவாயில்ல நல்லா இருக்கேன் அப்படிமா, ஏதோ 1-2 பேர் தான் பரவாயில்ல நல்லா இருக்கேன் அப்படிமா. கர்த்தருக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிலாம் கேட்கும்போது கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் நம்ம சொல்றோமா? சொல்ல பழகிக்கணும். மகிழ்ச்சியா இருக்க பழகிக்கணும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க பழகிக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த காரியங்கள சந்தோஷமா இருக்க பழகிக்கணும். தேவன் நமக்கு எதுவுமே கொடுக்காதது போலதான் நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஏன்னா இல்லாத காரியத்துல எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது நமக்கு. ஏன்னா அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கோம். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்ம அது வேணும் இது வேணும் கேட்டு கொண்டிருக்கோம். அப்ப எந்த எதிர்பார்ப்பிலே நாம் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று நாம விரும்புகிறோம். இப்படிலாம் நம்ம இருந்துக்கிட்டே கொடுத்த கொஞ்சம் காரியங்களே நம்ம சந்தோஷமா இல்லைன்னா தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தாலும் கூட ஏவாள் போல தேவதூதர்களை போல ஆகும் தான் நினைக்கும் இல்லையா? தேவன் கொடுத்த காரியங்களே சந்தோஷப்பட நாம கற்றுக்கொள்ளணும், மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ளணும். உதாரணம் பார்த்தோம்னா சாத்தான் எவ்வளவு மேன்மையான காரியங்கள் எசேக்கியேல் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? பத்மராகவும் கோமேதகம் போன்ற காரியங்களும் உடனே இருந்தது. அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவினாய், இப்படி அவனோட மகிமையான காரியங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அந்த தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த உயர்வுகளில் அவன் என்ன பண்ணல, சந்தோஷப்படல, அபகரிக்க நினைக்கிறான். உன்னதமானவருக்கு ஒப்பாகணும்னு நினைக்கிறான். ஏசாயாவில் சொல்லப்படுறது உன்னதமானவருக்கு ஒப்பாகணும், வடது புறத்தில் ஆராத கூட்டங்களுக்கு மேலாக நான் உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு இல்லாத காரியங்களை வாஞ்சிக்காரங்க. கொடுத்த காரியங்களை அவன் நம்மள சந்தோஷப்படல, கொடுத்த காரியங்கள் சரி அவனுக்கு மகிமை செலுத்தல, இல்லாத காரியங்களை எதிர்பார்க்கிறான் இல்லையா? அந்த விதமாக தான் இன்னைக்கும் அநேக பேர் இருக்கிறாங்க. இருக்கிறதுல சந்தோஷப்படாம இல்லாத காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவனுக்கு நித்திய ஜீவனுக்கான வழி இருக்குதா? நிச்சயமா இல்லை. அவனுக்கு கொடுத்த ஜீவனை சந்தோஷமாக அவன் உபயோகிக்கல. சாத்தான் அவனுக்கு கொடுத்திருக்க மேன்மையான காரியங்களே அந்த ஜீவனை சந்தோஷமா உபயோகிக்க அவன் என்ன பண்ணல, உபயோகிக்கல, பழகிக்கல. ஆகையினால் இறுதியிலே அவன் நித்தியமாக அழிந்து போகிறான். அது 2ஆம் மரணமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா அது அவனுக்கு முதல் மரணம் தான், ஏற்கனவே செத்து போகல. அதனால நித்தியமான ஒரு அழிவை அடையக்கூடியவனாக இருக்கிறான். அவனோடு சேர்ந்து அந்த மரணத்திலே பங்கடையக்கூடிய மனிதர்கள் இல்லையா, அவர்கள் எல்லாரும் 2ஆம் மரணத்திலே அழியக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சரி, அவிசுவாசிகளுக்கு எப்பொழுதுமே சந்தேகம் தான் இல்லையா? ஏன்னா அங்க பயப்படுகள் சொல்றாரு, அதான் அவிசுவாசிகள் சொல்றாரு. அவிசுவாசிகள்னா என்ன? சந்தேகம் இருக்கு, எப்பொழுதுமே சந்தேகம். காரணம் என்ன?
சந்தேக நிவர்த்தி பண்ண ஞானத்தை உபயோகிக்கல, புத்தியை உபயோகிக்கல. ஒரு காரியத்தை டவுட் வந்துருச்சுன்னா அதை தீர அலசி ஆராய்ந்து சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணாக்க அப்ப என்ன கிடைக்கும்? அங்க விசுவாசம் கிடைக்கும் இல்லையா? இப்ப சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணாதனால அங்க அவிசுவாசம் வருகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இந்த காரியங்களை நாம மணியாச்சு 3:20 ஆச்சு. அதனால இந்த காரியங்களை நாம இத்தோடு முடித்துக் கொள்வோம். தொடர்ந்து இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் சித்தமானால் வருங்காலங்களிலே நாம அந்த காரியங்களை தொடர்ந்து நாம பார்க்கலாம். சரி, இப்ப இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? பிரதர், அந்த 17வது அதுக்கு மேல இருக்க வசனத்தை ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன். எது என்ன நீ என்னது? கண்ட மிருகம் முன்னே இருந்தது, அந்த அந்த பேராகிராஃப் அந்த அதுவா? வசனம் மட்டும். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை இல்லையா? ஏன் இல்லை? பெசிலியா காலத்துல பாதாளத்துல கட்டப்பட்டு அடைக்கப்பட்டாச்சு. இப்போ அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகுது. புரியுதுங்களா? அதாவது கட்டவிழ்க்கப்படுகிறான். கட்டவிழ்த்தப்படும் போது இறுதியிலே அவன் நாசமாகிறான். அத தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஏற்கனவே இருந்தது, இப்போது இல்லை. அப்புறம் இது எந்த காலத்துக்குரியது? பெசிலியா காலத்துக்கு. பெசிலியா காலத்துல உரியதை சொல்றாரு. ஏற்கனவே அந்த சாத்தான் இருந்தான், இப்பொழுது இல்லை, கட்டப்பட்டு போயிட்டான். எங்க கட்டப்பட்டு போயிட்டான் சொல்லப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரத்துல ஒரு பலமான தூதன் சங்கிலினால அடைத்து பாதாளத்திலே கட்டி முத்திரை போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதான் சொல்றாரு, பாதாளத்திலிருந்து ஏறி வருது, ஏறி வந்து என்ன பண்ணுது? இறுதியில நாசம் அடைய போகிறது. அதான் சொல்றாரு, உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமி குடிகள் இல்லையா இருந்தது, இராம போனுச்சு, இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏன்னா இவர்கள் தானே இவங்கள சேர்றாங்க. இது ஜீவ புஸ்தகம் பேரெழுதப்பட்டிராத குடிகள். பேரெழுதப்பட்டிராத குடிகள் யாரை பார்த்தோம்? அன்பில்லாதவர்கள், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இதை வளர்த்து கொள்ளாதவர்கள் இல்லையா? அவர்கள் சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படும் போது சாத்தானோட சேர்ந்துடுறாங்க. அவங்க சாத்தான் திரும்ப வந்துட்டானோட ஆச்சரியப்படுறாங்க இல்லையா? அந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அதுதான் அங்க சொல்லப்படக்கூடியதா இருக்கு. ஏன்னா கடைசியில என்ன பண்ணுவார்? நாசம் அடைய போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுதுங்களா சிஸ்டர்? ஓகே பிரதர், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது அப்படின்னா அது எந்த காலகட்டத்தை குறிக்குது பிரதர்? முன்னே இருந்தது சாத்தான் முன்னமே இருந்தானா இல்லையா? சாத்தானை கொடுத்து நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பழைய பாம்பாய்க்கு வலு சர்ப்பம் அப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா? ஆமா, ஆதாம் ஏவாள் இருந்த காலத்துல இருந்தது. ஆமா, ஆதாம் இருந்த காலத்துல இருந்து அவன் இருந்தான் இல்லையா? இப்பவும் இருக்கான், இப்பவும் இருக்கான். ஆனா கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். அது ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறான் இல்லையா? பெசிலியா காலத்துல இல்லாம போயிடுவான். ஏன்னா முழுசா கட்டப்பட்டு பாதாளத்துல அடைச்சு போட்டுறாரு. பெசிலியா ஆரம்பிக்கும் போது முழுமையாக கட்டப்பட்டிருப்பான். கிறிஸ்துவின் ஆளுகை ஆரம்பிக்கும் போது. சரிங்களா? அப்போ இடையில அப்புறம் அது ஏறி வந்து அதுவே நாசம் அடைய போகுதுன்றது அப்புறம் எங்க ஏறி வருது அது சொல்றாரு பாருங்க. பாதாளத்திலிருந்து, பெசிலியா காலத்துல பாதாளத்துல இருந்து அடிச்சு போடுறதா சொல்லி இருக்குது வேத வசனம் இல்லைங்களா? பாதாளத்திலிருந்து ஏறி வருது. ஏறி வந்து கிருதியில அதுக்கு என்ன ஆகும்? நாசம் அடைய போகுது. ஏன்னா பேரெழுதப்பட்ட குடிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு அதோட சேர்ந்துக்குவாங்க. ஆகா வந்துருச்சு அப்படின்னு அதோட சேர்ந்துக்குவாங்க இல்லையா? அதை குறித்து கோகு மாகோகை மோசம் போகும் பணிக்கு சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படுவான். கடற்கரை மலர் தனியாக ஜனங்களை சேர்ப்பான் இல்லையா? அந்த கடற்கரை மலத்தில் சேர்க்கக்கூடாத ஜனங்கள் யாரு? ஜீவ பூசுவது பேரெழுதப்பட்டதாத பூமியின் குடிகள். அவங்க எல்லாம் அதோட சேர்ந்துருவாங்க. இறுதியில அக்கினி கடலில் பங்கடைவார்கள். இப்ப இந்த உலக பிரதிஷ்டை பண்ணாதவங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணாதவங்கள பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பிரதிஷ்டை ஓட்டத்தை ஓட மாட்டாங்க, மாய்மாலமா இருப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே ஓகே பிரதர். பிரதிஷ்டை பண்ணி இப்போ பரிசேயர்களும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க வேதத்தை போதிக்கிறாங்க இல்லையா? ஆமா, அது போல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவிப்பாங்க. ஆனா பிரதிஷ்டை ஓட்டத்தை ஓட மாட்டாங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த குணநல மெயினா அந்த அன்பு குணநலன்களை வளர்க்க மாட்டாங்க, வளர்ந்திருக்க மாட்டாங்க. ஆனா கீழ்ப்படிதல் இருக்கும்.
தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா பூரணத்தை அடைய முடியாது இல்லைங்களா? அந்த புது ஆமா உடன்படிக்கை பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனா மனம் ஊந்து கீழ்ப்படிய மாட்டாங்க. இறுதிபூர்வமாக மனம் ஊந்து கீழ்ப்படிய மாட்டாங்க. கீழ்ப்படியலைன்னா நமக்கு தண்டனை கிடைக்கும், சிக்ஷை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பயத்துல தான் கீழ்ப்படிவாங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணான்? நீர் கடினம் உள்ள மனுஷன் என்று அறிந்து பூமியில போட்டு புதைச்சு வச்சேன் சொன்னானா இல்லையா? ஆமா ஒரு தாழ்ந்த பெற்றவன். அந்த மாதிரி நம்ம கீழ்ப்படியலைன்னா நமக்கு சிக்ஷை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கீழ்ப்படிவாங்க. ஆனா சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படும் போது எப்படிப்பட்டவர்கள் இவன் பக்கம் சார்ந்துருவாங்க. ஏன்னா அவருக்கு சுயநலமா இருக்குது. அததான் இவர்கள்லாம் யாருக்கு இன்னொரு உண்மையில சொல்லும் போது வெள்ளாடு வகுப்பார். இவர்கள்லாம் யாரு? வெள்ளாடு வகுப்பார். வெள்ளாடு வகுப்பார். வெள்ளாடு வகுப்பாருக்கு இயேசு உமானம் சொல்லுங்க என்ன சொல்றாரு? பசியா இருந்தேன், சாப்பாடு தாகமா கொடுக்கல. இருந்தேன், தண்ணி குடுக்கல, சிறையில இருந்தேன், ஆமா. பார்க்க வரல. இப்ப என்ன காரியம் அது? நன்மையான காரியங்களை நீ மற்றவங்களுக்கு செய்யல இல்லையா? தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் உங்களுக்கு சத்திய ஆகாரத்தை கொடுத்தாரு. ஆனா சத்திய ஆகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க நீங்க விரும்பல இல்லையா? ஜீவ தண்ணீராகிய சத்தியத்தை கொடுத்தாரு, மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்பல. மரண சிறையில இருக்கிறவங்க எழுந்து வரணும்னு சொல்லி மற்றவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண விரும்பல. அதெல்லாம் நீங்க செய்யல அப்படிங்கிறாரு இல்லையா? ஆவிக்குரிய சிக்கல இருந்தவனை ஆறுதல் பண்ணி தேர்தல் பண்ணி அவங்க நீங்க வந்து தேற்றல. இதெல்லாம் அவங்க செய்யாத காரியங்கள். அப்ப இதெல்லாம் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? அன்பு டெவலப் ஆகல இல்லையா? ஆமா பிறருக்கான அன்பு டெவலப் ஆகல. ஆகையினாலதான் அவங்க பேரெழுதப்பட்டிராத குடிகளா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பாக்குறோம் இல்லைங்களா? அதே போல மற்ற காரியங்கள் எல்லாமே சரி. நம்ம இந்த காரியங்களே நம்ம வேற ஏதாவது கேள்வி இருக்கலாம், வருங்காலம் பார்ப்போம். ஓகே பிரதர், தேங்க்ஸ் பிரதர். சரி சரி. இனி வரக்கூடிய காலங்களை இனி அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். அன்பின் தேவன் தாமே நம்ம ஆசீர்வாதத்தில் எடுத்துவாராக. ஆமேன்.